தாவீது சொல்கிறான், என் நாவினாலே தேவன் புகழப்பட்டார் என்று சொல்லுகிறார். உங்களுடைய நாவினாலே தேவன் புகழப்பட்டாரா? உங்கள் நாவினாலே நிச்சயமாக நான் சொல்றேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதித்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். தொடர்ந்துள்ள நேரங்களில் நாம் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே யாக்கோபு எவ்வாறு ஏசாவை சந்தித்தார் என்றும், அதற்கு முந்தின வாரத்திலே அவர் ஏசாவை சந்திக்க எவ்வளவு அவர் பயப்பட்டார், எவ்வளவு கலக்கத்தில் இருந்தார் என்று நாம் படித்தோம். ஆனால் அந்த கலக்க நேரத்திலே அவர் செய்த ஒரு நல்ல காரியம், அவர் அந்த ராத்திரி வேளையிலே அவர் தேவனை சந்தித்தார். ஒரு சொல்லுவோமா, நம்முடைய வாழ்க்கையில கூட கலங்கின நேரங்கள், என்ன செய்வதென்று திகைக்கின்ற நேரங்களிலே நம்ம யாரை சந்திக்கணும்? நாம அநேக மனிதர்களை சந்திப்பாங்க. ஆனா யாக்கோபு அந்த ராத்திரி வேளையில தேவனை சந்தித்தார். தேவனை சந்தித்த பிறகு 33வது அதிகாரத்தில் அவர் ஏசாவை சந்திக்கிறார். அங்கே அவர்கள் 2 பேரும் எவ்வளவு பகைக்கப்பட்ட தக்க ஒரு நிலையில இருந்தாலும், பகைகள், விரோதங்கள், கோபங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா தேவனை சந்தித்த பிறகு ஒருத்தர் சொன்னாரு, இருதயம் கனிந்தது, கண்கள் பணித்தன அப்படின்னு சொன்னாரு. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சொற்றுடன். இருதயம் கனிந்தது, கண்கள் பணித்ததாம். அது போலதான் இங்க நடந்திருக்கு. பெரிய பகை, 400 பேரோடு கூட வருகிறேன் என்று சொல்ல அனுப்பின இந்த ஏசா, இந்த யாக்கோபை பார்த்தபோது அவருடைய இருதயத்திலே கர்த்தர் சில மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையின் படியே இருதயம் கனிந்தது, கண்கள், அவர் 2 பேரும் சத்தமிட்டு என்ன செய்தார்களாம்? அழுதார்கள், முத்தமிட்டார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அந்த அதிகாரத்தின் இறுதியிலே அவர் இந்த கானான் தேசத்துக்கு கடந்து வந்ததாக நாம் படிக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு முடிவை நாம் இந்த 33வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த 34வது அதிகாரத்திற்குள் நாம் கடந்து வரும்போது சூழ்நிலைகள் வேறு மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் யாக்கோபு சந்தித்த பிரச்சனைகள் வேற. இந்த 34வது அதிகாரத்திற்கு பிறகு இந்த யாக்கோபு சந்திக்கின்ற பிரச்சனைகள் வேறு நிலைகளிலே காணப்படுகிறது. இதை நான் யோசித்து பார்க்கிறேன். நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, வாலிப வயதை எட்டும்போது சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, ஒரு குடும்பஸ்தர்களாக மாறும்போது சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, அடுத்தது பிள்ளைகள் எல்லாம் பெற்று அவர்கள் பெரியவர்களாக மாறும்போது சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு. பெரியவர்களாக மாறி பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வர பிரச்சனை நமக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. அந்தந்த வயதிற்கு ஏற்பட்ட, அந்தந்த நிலைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நாம் நிச்சயமாக என்ன செஞ்சுதான் ஆகணும், சந்தித்துதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களிலே பிரச்சனைகளை சந்திக்க ஒரு எண்ணம் நமக்குள் உருவாகுது. அது சாலமோனுக்கு வந்ததுதான். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த பிறகு சொல்றான், மாயை என்ன சொல்றான்? எல்லாரும் எடுத்து பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அத பாருங்களேன். எடுத்துட்டீங்களா? எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆமா, எல்லாம் மாயை. அவருக்கு இல்லாத ஒரு காரியம் இல்ல. என்னை விட துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். அப்போ இவர் தான் என்ன செஞ்சிருக்கார்? துரிதமாய் சம்பாதிக்கிற ஒரு நாள் கால்குலேட் பண்ண அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு. நீங்க கூட அதை தேடி கண்டுபிடிச்சு அவர் எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதித்திருக்கிறார், ஒரு மாதம் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார் என்று கணக்கு போட்டு பாருங்க. இதுவரைக்கும் எந்த மனிதனும் அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சம்பாதித்திருக்கிறார். அவருக்கு ஞானம் அதிகமா இருந்தது, எல்லாரையும் பார்க்கலும் கல்வி அறிவு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இந்த தேசத்திலேயே அவர் தான் யாரு? ராஜா. அதிகாரம் இருந்தது. அவர் சொல்றாரு, என் கண்கள் விரும்பினவைகளை ஒன்றையும் நான் என்ன செய்யல, அதற்கு தடை செய்யலன்றாரு. திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள், ஆடுகள், மாடுகள், அவருடைய ஒரு நேர ஆகாரமே, ஒரு நாளின் ஆகாரமே என்னது? ஒரு பெரிய ராஜ விருந்து, ஒரு கல்யாண விருந்துக்கு ஒப்பாக அது என்ன செய்யுது, அது காணப்படுகிறது.
இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்த இந்த சாலமோன் சில பிரச்சனைகளை அவனுடைய வாழ்க்கையில வந்த போது சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். 8வது வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கு. எல்லாமே இருக்கு, ஆனா எப்படி இருக்குது? எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குது. இப்ப யாக்கோபுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. நான் நேற்றுக்கு சொன்னது, கடந்த வார்த்தை சொன்னது போல, ஒரு 2 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள வெகுமதியை ஏசாவுக்கு கொடுத்தான். அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு 200 கோடிக்கு சொத்து என்ன செஞ்சிருக்கோம்? இருந்து கொண்டே இருக்கு. 11 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, எல்லாமே இருக்கிறது. தேவையான எல்லா நன்மைகளையும் தேவனையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தரிசித்திருக்கிறார். பெயரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? யாக்கோபு என்னவா மாறிடுச்சு? இஸ்ரவேல் என்ற நிலையிலே அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு அதிகாரம். இந்த வேதத்திலேயே, ஆதியாகமத்திலேயே ஒரு ரொம்ப வேதனையான ஒரு அதிகாரம் என்றால் எந்த அதிகாரம் தான் சொல்லலாம்? இந்த 34வது அதிகாரம். நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்கீங்களாட்டு நான் சொல்றேன், ஆமான்றீங்க. ரைட், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மிக வேதனையான ஒரு சம்பவங்கள் நிறைந்த அதிகாரம். இந்த யாக்கோபுக்கு 11 ஆண் பிள்ளைகள், இன்னும் பென்யமீன் பிறக்கல, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? யாக்கோபுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாதான் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா 11 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து தான் இந்த அதிகாரத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். அது அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சம்பவம் நிச்சயமாக யாக்கோபை என்ன செஞ்சிருக்கும்? அதிகமாக பாதித்திருக்கும். இந்த இடத்துல நான் படிக்கும்போது யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப வலி நிறைந்த, வேதனை நிறைந்த ஒரு சம்பவத்தை அங்கே நான் படித்தேன். யாக்கோபு பேசாமல் இருந்தான். இந்த அதிகாரத்தின் கடைசியில தான் யாக்கோபு பேசுறான். மிக வேதனையான ஒரு சம்பவத்தை அவன் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இதை யோசித்து பார்த்தேன். 32வது அதிகாரத்துல யாரை தரிசித்திருக்கா? தேவனை தரிசித்திருக்கிறாரு. ஆனால் 34வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு மிக வேதனையான ஒரு சம்பவம் அவருடைய குடும்பத்திலே ஏற்படுகிறது. அப்போ தேவனை தரிசித்ததினால இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களுக்கு நேரிடுகிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடாது என்று என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அதே போலதான் நீதிமானுக்கு என்ன செய்யுது? நன்றாய் புரிந்து. பல நேரங்களிலே நாம் சில கேள்விகளை கேட்கிறோம். நாம தான் ஆண்டவரை ஒழுங்கா பின்பற்றணுமே அப்படின்னு நாம இருக்கிறோம். ஆனால் ஏன் எனக்கு இந்த காரியங்கள் ஏற்பட்டது என்று பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வருகிறது. அதனால சில கேள்விகளுக்கு பதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சம்பவத்தை நான் படித்து பார்த்த போது உண்மையாகவே இந்த வாரம் முழுவதும் அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருந்தேன். சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை, நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு கூட நான் இந்த காலை வேளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமா இந்த அதிகாரத்தின் முடிவில் யாக்கோபு சொல்றார், மாயை மாயை, எல்லாம் மாயையா இருக்குது, எல்லாம் மனதிற்கு சஞ்சலமா இருக்கிறது. சில நேரங்கள்ல யாரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, யாரை நாம் அதிகமாக ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் பார்க்கின்றோமோ, அவர்கள் மூலமாய் பிரச்சனைகள் வரும்போது இருதயங்கள் என்ன செய்கிறது? மிகவும் பாதிப்படைகிறதாக காணப்படுகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த சம்பவத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இந்த சம்பவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். கீழே நீங்க படிக்கும்போது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்தை கலங்கடிக்கின்ற, அவனை பயமுறுத்துகின்ற சில சூழ்நிலைகள் அவன் கடந்துதான் என்ன செய்யணும்? சென்றால். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே. யாருடைய சமாதானத்தை?
தேவனுடைய சமாதானம். என்றைக்காவது தேவன் சமாதானத்தை இழந்திருக்கிறாரா? என்னைக்குமே அவர் இழந்ததில்லை. என்றைக்குமே இழந்ததில்லை. திடீரென்று மோசே கேட்கிற, ஆண்டவரே, எங்கள் இடத்துல இருக்கின்ற இந்த 6 லட்சம் குடும்பங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ, இவர்களை வேற எகிப்துல இருந்து என்ன செஞ்சுட்டேன், கூட்டிக் கொண்டு வந்து ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி நான் உணவு கொடுக்க போறேன்? என்னைக்காவது அவர் சமாதானத்தை இழந்தாரா? அவர் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஒரு சொல்லுவா, எங்க ஆயத்தப்படுத்துறாரு? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நல்ல ஒரு ஹோட்டல்ல ஆயத்தப்படுத்துவோம், நல்ல பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆயத்தப்படுத்துவோம். அவர் எங்க ஆயத்தப்படுத்துறாரு? வனாந்திரத்திலே. அங்கே அவரால் காடையை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அங்கே அவரால் மன்னாவை கொடுக்க முடியும். அங்கே அவருக்கு கண்மலையிலிருந்து என்ன தண்ணீரை கொடுக்க முடியும். அவருடைய பாதரட்சியின் வார்குற அருந்து போகாதபடிக்கு அவருடைய பாதரட்சியை கூட என்ன செய்யறாரு? பாதுகாக்க முடியும். அவருடைய வஸ்திரம் என்ன செய்யலாம்? பழையதாய் போகவில்லை. இப்படி எல்லாம் அவரால் வனாந்திரத்துல கூட அவரால் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். இப்பேற்பட்ட தேவன் அவர். அவர் என்றைக்குமே சமாதானத்தை எழுந்ததில்லை. அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகவே இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதை ஒவ்வொரு வார்த்தையாக நான் படித்து பார்த்த போது உண்மையாகவே என்னுடைய இருதயம் ரொம்ப கலங்கிருச்சு. ஐயோ, இவ்வளவு காரியங்கள் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறதா அப்படின்னு நான் யோசித்து பார்த்த போது உண்மையாகவே என் இருதயம் கலங்கினது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை யாக்கோபு எதிர்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிற தேவனாய். ஆகவே திறந்த இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். இந்த சம்பவத்துக்குள்ள போகும்போது ஒரு சில முன்னுரையாக சில காரியங்களை நான் இந்த அதிகாரத்துல இருந்து கற்றுக்கொண்டதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லும்படி நிற்கிறேன். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தையே. ஆனால் சில நேரங்களிலே மற்றவர்கள் செய்கின்ற சில பாவ செயல்கள், இப்படிப்பட்ட பாவ செயல்கள் மற்றவர்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது அதற்கு எதிராக சரியாக பதில் அளிக்க அல்லது அதற்கு எதிராக சரியாக அதை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது, நமக்கு எதிராக பல சூழ்நிலைகள் என்ன செய்யும் வரும். பல மனிதர்கள் எழும்புவார்கள். பல மனிதர்கள் பல விதமான கிரியைகளை நமக்கு எதிராக செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே அதை எதிர்கொள்ள, அதற்கு சரியான விதத்தில் பதில் அளிக்க நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் விரும்பாத அந்த காரியங்களை அவர்கள் செய்யும் போது நம்ம உடனே உணர்ச்சி வசப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். உடனடியாக பழிவாங்குகின்ற உணர்ச்சி நமக்குள் என்ன செய்கிறது? மேலோங்குகிறதாக இருக்கிறது. பழிவாங்குகிற உணர்ச்சி வசப்படுகிறோம், கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். இன்னும் சொன்னா இரவு தூங்காமல் கூட என்ன செய்யறோம்? தூக்கமே வரமாட்டேனுது அப்படின்னு சொல்றோம். நம்ம உணர்ச்சி வசப்படுகிறோம். உடனடியாக அடுத்தது என்னன்னா, பழி வாங்குகின்ற ஒரு உணர்ச்சி நமக்குள் என்ன செய்கிறது? உருவாகிறது. சில நேரங்களில் நினைப்போம், இப்படி இவர்கள் செய்யாமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும், நன்றாய் இருக்குமே என்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆனால் இந்த உலகம் நம்மை சுற்றி பாவம் என்ன செய்திருக்கிறதா? நெருங்கி இருக்கிறது. பாவம் எங்க இருக்கிறது? ஏன்னா மனிதர்களுக்குள்ளதான் என்ன செய்யுது? இருக்கிறது. அந்த மனிதர்களுக்குள்ளதான் நம்மளும் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கிருந்து வரும்னு தெரியாது. இன்னும் சொல்லணும்னா, நம்ம சரீரத்துக்குள்ளேயே என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அநேக நேரங்கள்ல அந்த பாவமே என்ன செய்கிறது? நம்மை பாவம் செய்து நம்முடைய இதயத்தை அதுவே என்ன செய்கிறது? வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே பல நேரங்களில் நாம இப்படி அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். பல சூழ்நிலைகள் வருகிறது, அதை எதிர்கொள்ள நாம் என்ன செய்யணும்? அதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருப்போம். இந்த எதிரான சூழ்நிலைகள், நாம் விரும்பாத சூழ்நிலைகள், சில துரோகங்கள் என்று சொல்லலாம்.
இதெல்லாம் சாதாரண காரியம் இங்க நடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வெளியிருந்துதான் வரும்னு நினைச்சிடாதீங்க. வெளியிருந்துதான் வரும். வாழ்க்கை துணைகளிடத்திலிருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த காலத்துல அதிகமாக இருக்கிறது. உடைய கணவன் இடத்திலிருந்து வரலாம், உங்கள் மனைவி இடத்திலிருந்து வரலாம், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலிருந்து வரலாம், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர் இடத்திலிருந்தும் அது என்ன செய்யலாம், வரலாம். எங்கிருந்து வேண்டும் என்றாலும் வரலாம். சபை மக்களிடத்திலிருந்து வரலாம், உங்கள் அண்டை வீட்டாரிடத்திலிருந்து வரலாம், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலிருந்து அது என்ன செய்யலாம், வரலாம். எங்கிருந்து வேண்டும் என்றாலும் இப்படிப்பட்ட துரோகங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு நேரிடலாம். நாம என்ன நினைக்கிறோம், இது இங்கிருந்து வராதுன்னு நினைக்கிறோம், அங்கிருந்து தான் வரும். ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, மனிதர்கள் நமக்கு எதிராக செய்யும் தவறுகள், பாவங்கள், இவைகளை சரியான முறையிலே அதை எதிர்கொள்கிறோமா? தேவன் அங்கீகரிக்கின்ற, தேவன் பிரியப்படுகின்ற, அதுல கூட தேவன் நம்ம இவ்வளவு செஞ்சோம், இவன் எப்படி செயல்படுகிறான் என்று தேவன் பிரியப்படுகிற, தேவன் அங்கீகரிக்கின்ற நிலையில் நாம் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள நம்முடைய இருதயம் பக்குவம் அடைந்து இருக்கிறதா என்று கேட்கிறேன். பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நம்ம என்ன, சந்தோஷமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நம்முடைய இருதயம் என்ன செய்திருக்கிறது, பக்குவம் அடைந்திருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையை எதிர்கொள்ள நம்முடைய இருதயம் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானம் பரீட்சிக்கப்படும். புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், ஆமா, சமாதானமா தான் இருப்போம். திடீரென்று ஒரு சூழ்நிலை மாற்றம் வரும். இந்த சூழ்நிலை மாற்றத்திலே நாம் சரியாக செயல்பட்டு நம்முடைய சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? என்று சொல்றார், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளிலே நாம் மிகச்சரியாக இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நீதியான சரியான நிலைகளிலே அதை எதிர்கொண்டு நம்முடைய சமாதானத்தை நாம் தான் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த அதிகாரத்துல சமாதானத்துக்கு பதிலாக மிகப்பெரிய பிரச்சனையை என்ன செய்து விட்டார்கள், ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த சம்பவம் முதல் 5 வசனத்துல அந்த பிரச்சனையை சொல்லுகிறது. மீதி வசனங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகப்படுத்தி விட்டார்கள், அல்லது அந்த பிரச்சனை எவ்வளவு தவறாக கையாண்டார்கள் என்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நான் அதை படித்து பார்த்தேன். முதல் 5 வசனத்துலதான் பிரச்சனை இருக்குது. முதல் 2-3 வசனத்திலே பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. மீதி வசனங்கள்லாம் எவ்வாறு தவறாக, எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள கூடாதோ அந்த நிலையிலே அதை யாக்கோபினுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க, அதை எதிர்கொண்டாங்க. ஆகவே நாம் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளுகிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு பாடமாக கூட, ஒரு லெசனாக நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சொல்லுவோமா? ஆமா, இப்படி யாருக்கும் வரக்கூடாது. ஆனாலும் சில இந்த சம்பவங்கள் இல்லாமல் இருக்கலாம், வேறு சம்பவங்கள் வரலாம். ஆனால் என்ன சம்பவங்கள் வந்தாலும் அதை நீதியான, நியாயமான, தேவன் விரும்புகிற, தேவன் அங்கீகரிக்கிற வேத வசனத்தின் ஒழுங்குகளின் அடிப்படையிலே நாம் அதை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்ப பாருங்க, 33வது அதிகாரத்துல யாக்கோபு ரொம்ப பாதுகாப்பான, சமாதானமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறார். 33வது அதிகாரத்துல முடிவில. ஆனால் 34வது அதிகாரத்துக்கு வரும்போது ரொம்ப வேதனையான, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறார். ஆனால் தெய்வீக பாதுகாப்பு அவர் இடத்துல என்ன செய்துதான் இருக்குது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனித தவறுகள் சில பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 33-34 அதிகாரத்துக்கு இடையே சில கமெண்ட்ரிஸை நான் படித்து பார்த்தேன். ஏறக்குறைய 6 அல்லது 7 ஆண்டுகள் இடைவெளி என்ன செஞ்சிருக்குமா, இருக்கும் என்று சொல்கிறார். நானும் அதை யோசித்திருந்தேன். 6 அல்லது எவ்வளவு ஆண்டுகள், 7 ஆண்டுகள். ஏனென்றால் இந்த யாக்கோபு கானான் தேசத்திற்கு வருகிறார். அங்கே சீகேம், முதல்ல சுக்கோத் என்ற இடத்திலே, 33வது அதிகாரத்திலே சுக்கோத் என்ற இடத்திலே அவர் கூடாரங்களை போட்டதாக நாம் படிக்கிறோம். பின்பு சீகேமுடைய பட்டணத்திற்கு சென்று அந்த பட்டணத்திற்கு எதிராக கூடாரம் போட்டான் என்று 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சுக்கோத்ல இருந்து எங்க போயிருக்கிறாரு, சீகேம் போயிருக்கிறார். அங்கே கூடாரம் போட்டிருக்கிறார். பாருங்க, 19வது வசனத்துல, தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகி ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்டு. அப்போ இவர் என்ன செய்கிறார், அந்த இடத்திலே ஒரு இடத்தை என்ன செய்கிறார், வாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே இந்த மோசே எழுதுகிற அந்த ரைட்டிங் ஸ்டைல், எழுதுகிற அந்த காரியத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், கானானை குறித்து சொல்லும் போது
கானான் 9வது அதிகாரத்துல நினைக்கிறேன், எடுத்து படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய இப்போ அதுக்கு ஏன்னு சொல்ற, காமதான் முதல் சொல்லணும். ஆனா என்னன்னு சொல்றாரு, கானானுக்கு தகப்பனாக. கீழே பிடிச்சு பாத்தீங்கன்னா கானான் ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாரு. இந்த மோசே ரொம்ப அதற்குள்ளேயே அதை அறிமுகப்படுத்தி விடுகிறார். மோசே கிட்டதான் தெரிஞ்சுக்கணும் எப்படி எழுத வேண்டும் என்று. இல்ல, அவன் கானானுக்கு தகப்பனாகிய காம் என்று சொல்லுகிறான். அதே போல இங்கே சீகேமின் தகப்பனாகிய, அப்ப சீகேம் ரொம்ப பெரிய ஆளு. அவரை பத்தி தான் என்ன செய்ய போறோம், அடுத்த அதிகாரத்துல படிக்க போறோம். அதை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள், ரொம்ப அற்புதமா இருக்கு. சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு. அப்ப அங்கேதான் அவர் குடியிருக்கிறார். நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்த போது அவள் ஆடு மாடுகள் மேய்க்கிறதற்கு என்றால் பின்னாட்களே யாக்கோபின் புத்திரர் இந்த சீகேமிலே ஆடுகளை மேய்த்தார்கள் என்று நாம படிக்கிறோம். ஆமா, அப்போ அது மேய்ச்சலுக்கு ஏற்ற ஒரு நிலமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே ஒரு இடத்தை என்ன செய்கிறார், அவர் வாங்கி அங்கேயே தங்கி இருக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் தகப்பனுடைய வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. ஆனா இவர் எங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, சீகேம் என்ற இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். சூழ்நிலைகளின் நிமித்தம், அவருடைய தொழிலின் நிமித்தம் ஒருவேளை அங்கே சில காலங்கள் அவர் இருந்திருக்கலாம். அது சரியா என்றால் அது கேள்விக்குரியதாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி நான் வரேன். ஓகே, இந்த இடத்திலே அவர் தங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே 34ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள். இந்த அம்மா யாருங்க, தீனாள். அவங்க பேரு. யாருக்கு பிறந்திருக்காங்க, லேயாளுக்கு. அதான் நான் சொன்னேன், 11 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க என்ன செய்தாங்களாம், புறப்பட்டு போனார்கள். ஏனென்றால் இவங்க பதான் அராம் என்ற ஊரை சார்ந்தவர்கள். இப்ப இந்த தேசத்துக்கு வந்திருக்காங்க. 7 வருடங்கள் அங்கே இருக்காங்க. அப்ப அங்க கொஞ்சம் பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு சிநேகிதர்கள் கிடைத்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்திருப்பாங்க. இந்த தேசத்தின் பெண்களை பார்க்க என்ன செய்தாங்களாம், புறப்பட்டு போனார்கள் என்று படிக்கிறோம். நான் சில புஸ்தகங்களை வைத்திருக்கிறேன். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜோசபஸ் என்ற இஸ்ரவேலின் சரித்திரத்தை எழுதின ஒரு மனிதன் சொல்லுகிறாரு, அந்த நாட்களிலே இந்த தீனால் போய் அந்த பெண்களை பார்த்த நாட்கள் என்னவென்றால், அவர் சொல்ற சீகேமை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், பண்டிகையின் நாட்களாம். அந்த தேசத்துல எப்படி தீபாவளி பொங்கல் எல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. அது போல அந்த தேசத்திலே சில பண்டிகைகள் காலங்களாக அது இருந்தது என்று ஜோசபஸ் சொல்லுகிறார். எப்படியோ தெரியல. அந்த பண்டிகையின் காலங்களிலே அந்த தேசத்தில் இருக்கின்ற அந்த பெண்களை பார்க்க இந்த தீனால் என்ன செய்கிறார், புறப்பட்டு போகிறார். எதுக்காக போயிருப்பாங்க, பெண்கள் எதுக்காக போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. அவளுடைய உடையை பார்க்க போயிருப்பாங்க, அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க, அவளுடைய நகை அணிகலன்களை பார்க்க, அவருடைய கலாச்சாரத்தை பார்க்க. இன்னும் சிலர் எழுதுகிறாங்க, அவருடைய நடனங்களை எல்லாம் பார்க்க என்ன செஞ்சிருப்பா, போயிருப்பா. என்றால் அந்த கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். அவருடைய நடனங்கள், அவருடைய உடைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக தான் யார் போறா, இந்த தீனால் அங்கே கடந்து செல்லுகிறார். ஒருவேளை 6 வருடங்களுக்குள்ளாக நிச்சயமாக அங்கே சில சிநேகிதிகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கிடைச்சிருப்பாங்க. ஏன்னா அவளுடைய வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் அவங்க வீட்டுல என்ன செய்யல, இல்ல. அவளுக்கு நிச்சயமாக எல்லாருமே ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. அப்ப அவளுக்கு பிரியமான நண்பர்கள் நிச்சயமா அங்க இருந்திருக்காது. ஆகவே அந்த சிநேகி மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த தேசத்தின் கலாச்சாரம், சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாம் சாராளை அழைத்து கொண்டு வரும்போதே சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமானவங்க. ஆகவே பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்னன்னு சொல்லிடு, என்னைய சகோதரன்னு சொல்லிடுறார். 12வது அதிகாரத்திலேயே அதுதான் பிரச்சனை. அந்த நாட்களிலே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலும் காணப்பட்டது. எந்த பெண்களை பார்த்தாலும் அவங்க விரும்பினார்கள் என்றால் அவர்கள் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சீர்கெட்ட, ஒழுக்கம் கெட்ட மனிதர்களாக அந்த நாட்களில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாமின் நாட்கள்ல மாத்திரம் இல்ல, ஈசாக்கின் நாட்களிலும் அப்படிதான் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஈசாக்கு சொல்லுகிறார், கீராரூரிலே சொல்லுகிறார், இவள் என்னுடைய சகோதரி என்று என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அவ்வளவு பயம் நிறைந்த ஒரு காலம்.
இப்ப யாக்கோபு இதே தேசத்திலே ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இதற்கு முன்பதாக வசித்து இருக்கிறார். அப்ப அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள், மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். யாக்கோபுக்கு நன்றாய். அப்போ இந்த யாக்கோபு லேயாள் கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. இதை நான் யோசித்து பார்த்த போது, லேயாள் இடத்திலே தவா, யாக்கோபு லேயாள் இடத்திலே பெற்றோரிடத்திலே தவறா என்ற நிலையிலும் நாம் அதை யோசிக்க வேண்டும். நன்றாய் புரிந்த பெற்றோர்கள் நாம் அதை கவனிக்க வேண்டும். அந்த சூழ்நிலைகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டியவர்களாய். இரண்டாவது, இந்த தீனாள் இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? தவறுகள் இருந்திருக்கும். ஏனென்றால் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது சொல்லும் போது பெற்றோர் என்ன செய்வாங்க? சரி பார்க்க அனுப்பி விடுவார்கள். அப்ப இவர்களும் கூட ஒருவேளை கீழ்ப்படியாமல் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? பெற்றோருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கூட அந்த இடத்திற்கு என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது, இந்த சம்பவங்களையும் அந்த அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் படித்து பார்க்கும் போது, இந்த செயல்களுக்கெல்லாம் கூட துணையாக இந்த தீனாள் இருந்திருப்பாலோ என்று சந்தேகிக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதை நான் வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சில வாய்ப்புகள் அங்கே இருந்திருக்கிறது. அதுக்காக அவள் மேலேயே முழு காரியத்தையும் நான் சுமத்த விரும்பவில்லை. ஆனால் இங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற அந்த தேசத்திலே தன்னை பாதுகாக்க இந்த தீனாள் தவறிவிட்டாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இவளுக்கு 16, 17 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில தன்னை பாதுகாக்க யார் தவறிட்டா? இந்த தீனாள் தவறி இருக்கிறார். பெற்றோருக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் தீனாளுக்கு நிச்சயமாக அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இந்த தேசத்தின் மக்கள் எப்படி என்று அவள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த காலவெள்ள, அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்லுகிற காரியம், நம்மை நாம் தான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கின்ற இடங்கள், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள், நீங்கள் குடியிருக்கின்ற இடங்களிலே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக. இரண்டாவதாக, அவளை ஏவியனாகி ஏமோரின் குமாரன் என்று சொல்லப்படும். சரி, இந்த நபர் யார் அப்படின்னா, இந்த சீகேம் என்கிற அவன் பேர் என்னவா? குமாரனும் பாருங்க, அவன் பேர் சீகேம். அவன் வசனம் சொல்லுகிறது, அவனை ஏவியனாகிய எந்த இனத்தை சார்ந்தவன்? அங்கே மோசே குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர்கள் ஏவியர்கள். இந்த உபாகமம் 7வது அதிகாரத்தை நீங்க படிப்பீர்கள். 7 ஜாதிகளை குறித்து மோசே எழுதுகிறார். அந்த 7 ஜாதிகளில் ஒரு ஜாதி தான் யாரு? ஏவியர்கள். அப்போ இவன் யாரா? ஏவியனாகிய என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இவனை அறிமுகப்படுத்தும் போதே இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதியாகமத்தின் 34வது அதிகாரத்தை நீங்களும் நானும் படிக்கிறதுக்கு முன்னாடி யார் படிச்சிருப்பா? எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகின்ற அந்த ஜனங்களுக்கு தான் யார் எழுதுறா? மோசே எழுதுகிறார். அப்போ எழுதும் போது சொல்லுகிறார், எப்பா, உபாகமம் 7வது அதிகாரத்திற்கு ரெஃபரன்ஸ் தான் இது. நீங்கள் போய் சேர போகிற அந்த தேசம் ஏன் ஆண்டவர் அளிக்கின்றார் என்றால், அவர்கள் ஒரு ஒழுங்கு நடைமுறையில அவர்கள் என்ன செய்வதில்லை? வாழ்வதில்லை. ஒழுங்கீனமான மக்கள். அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க என்பதை அறிந்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்தும்படியாகவே இந்த 34வது அதிகாரத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போ அங்க இருக்கிற ஜாதிகளை பெயர் சொல்லுகிறார் என்றால் யாருக்கு தெரியும்? அங்கே போகின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நன்றாய் தெரியும். ஆகவே ஏவியனான என்று சொல்லுகிறார். ஏவியர்கள் என்ற ஜாதி. சரி, ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய என்று சொல்லப்படுது. இந்த சீகேம் பல டிரான்ஸ்லேஷன்ல படித்து பார்க்கும் போது, இந்த சீகேம் என்கின்ற இந்த மனிதனுடைய தகப்பனாகிய ஏமோர், அவன் அந்த சீகேம் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறானாம். அவன் யாரா? ஒரு டிரான்ஸ்லேஷன் கிங் என்றே சொல்லப்பட்டது. அவன் ராஜாவா இருக்கின்றான். அப்ப அந்த சீகேம்ல என்ற அந்த ஊர்ல இந்த சீகேமுடைய தகப்பன் ஒரு ராஜாவாய், ஒரு அதிகாரியாக, ஒரு உயர்ந்த நிலையில் அவன் காணப்படுகிறான். சரி, அடுத்தது இந்த சீகேம் பிரபுவா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுன்னா என்னது? அப்பா ராஜான்னா பையன் எப்படி இருப்பான்? ரொம்ப பெரிய ஒரு முக்கிய பதவியில, இன்றைக்கு சொல்லணும்னா துணை முதலமைச்சர். அப்பா முதலமைச்சர்னா இவன் துணை முதலமைச்சர். அப்பா பிரதமர்னா இவர் யாரா இருந்திருப்பாரு? உதவி பிரதமரா இருந்திருப்பார். அப்பா பிரசிடென்ட். அந்த ஊர்ல என்ன காரியம் இருந்துச்சுன்னு தெரியல. அப்பா பிரசிடென்டா இருந்தா இவரு வைஸ் பிரசிடென்டா என்ன செஞ்சிருப்பார்? இருந்திருப்பார். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அந்த மனிதனுடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா, எல்லாருடைய மனதையும் கவரக்கூடிய அளவில் அவன் பேசக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க, அந்த 3வது வசனம் கடைசி சொல்லுகிறது, அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாக
அப்ப இவன் பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறது யாருக்கு? இந்த சீக்கிரம் ஒவ்வொரு வார்த்தையும் நான் படித்து பாரு, இவன் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 9வது வசனம் நினைக்கிறேன், மணிக்கிடம் 11வது வசனமா இல்ல 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் கடைசி பகுதி 19வது, அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனா இருந்தான் என்று படிக்கிறான். பேச்சு சாமர்த்தியம் மாத்திரம் இல்லைங்க இவருக்கு. இவர் யார் இருக்காரு அந்த ஊர்ல? மேன்மை உள்ள ஒரு மனிதன். எந்த மனிதனையும் என்ன செஞ்சிருவாரு? அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு மேன்மை உள்ள, அழகான, மேன்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். அது மாத்திரம் அவருடைய பேச்சினாலே எந்த மனிதனையும் என்ன செய்வான்? அவனுடைய வலைக்குள் இழுக்கின்ற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டிருக்கிறான். இவ்வேறுபட்ட குணாதிசயம் இருக்குது. அதனால்தான் இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும் எப்படி இருக்காங்களாம்? அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்காங்க ஆண்டவரே சொல்றார். அப்படி இப்படி இருக்கிறான் யார்? இந்த சீகேம். அப்போ அது மாத்திரம் இல்லை, இந்த சீகேம் என்ற அந்த இடத்துல அந்த அவன் ஊர் பேரும் சீகேம், இவன் பேர் என்னது? அப்ப நான் என்ன நினைக்கிறேன், பல ஆண்டுகளாக அந்த தேசத்தை இவருடைய தலைமுறைகள் என்ன செஞ்சுட்டே இருக்குது? ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம், ஒரு பெரிய பேர் போன ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. இந்த குடும்பத்திடத்திலிருந்துதான் யாக்கோபு என்ன செஞ்சிருக்கார்? நிலங்களையே என்ன செய்திருக்கிறார்? வாங்கியிருக்கிறார். அப்போ இந்த தேசத்துல அவர் தொடர்ந்து அவர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் யாருடைய தயவு தேவைப்படுகிறது? இந்த சீகேம் அல்லது இந்த ஏமோரினுடைய தயவு இவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பெண் தேசத்தின் பெண்களை பார்க்க போகும்போது பாருங்க, அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை என்ன செய்தானா? தீட்டுப்படுத்தினான். ஒரு புஸ்தகத்தை நான் எடுத்து வாசித்து பார்த்த போது, அவளை கண்டு என்ற வார்த்தை, அவளை கொண்டு போய் என்ற வார்த்தை எல்லாம் எபிரேய மொழியில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏவாள் அந்த பழத்தை கண்டு அதை பறித்து புசித்து என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குல்ல. எனக்கு எபிரேய மொழி தெரியாது, அதனால அதை என்னால் விளக்க முடியல, ஆனால் படித்ததை நான் சொல்லிவிடுகிறேன். அதே வார்த்தைகள் எங்கே போட்டிருக்கான்? அப்ப பாவம் எங்கே உருவாகிறது என்றால் நம்முடைய பார்வையிலே உருவாகிறது. அதை கண்டு அப்புறம் பாவமானது, அது இச்சையானது பாவம், அந்த வசனத்தை, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்னத்தை செய்கிறது? மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ பார்வையில தான் எல்லாம் என்ன செய்கிறது? ஆரம்பமாகுது. எப்படி இந்த ஏவாள் அந்த பழத்தை பார்த்து கண்டு இச்சித்து அதை பறித்து புசித்தாலும் அதே போல ஒரு செயல் இந்த சீகேமுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? நடக்கின்றது. அப்ப பாருங்க, இவர்களுடைய காரியம், இவர்களுக்கு இது பெரிய தவறாக காணப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றவர்களாக இருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தான் வசனம், சத்தியம், ஒழுங்கு இதெல்லாம் எங்கதான்? யாருக்குதான் இருக்கு? நமக்கு தான். ஆனால் இந்த சபைக்கு வெளியே அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்காத மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒழுங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யல இல்லை என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம மிகவும் கவனமா இருக்கோம். அவங்க எப்படி வேண்டும் என்றாலும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், அவளோட சயனித்து அவளை என்ன செய்தானாம்? தீட்டுப்படுத்தினான். இதே போல ஒரு சம்பவம் தாவீதுடைய குடும்பத்திலே என்ன செய்தது? நடைபெற்றது. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில எல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்கு. நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஐயோ பரிசுத்தவான்கள் குடும்பத்துல என்ன செய்யாது, இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு கேட்டவன், அவனுடைய குடும்பத்திலும் கூட இப்படி எல்லாம் என்ன செய்திருக்கு? நடந்திருக்கிறது. ஆனால் அந்த அம்னோன் என்பவன் அப்படிப்பட்ட காரியத்தை அங்கே செய்கிறான். ஆனால் அதற்கப்புறம் அவன் எவ்வளவு அதிகமாய் நேசித்தானோ அவ்வளவு அதிகமா என்ன செய்தானா? வெறுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இங்க கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். எங்க அவன் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுட்டு இந்த காரியங்கள் எல்லாம், தவறான காரியங்கள் எல்லாம் செய்து விட்டு அவன் சொல்றான், அவளை நேசித்து அவள் மனதுக்கு இன்பமாக என்ன செய்தானாம்? பேசினான். இப்போ இத பேசணும்னு யாருக்கு? இந்த தீனாளுக்கு சரி இங்கேயே என்ன செஞ்சிடலாம், இருந்து விடலாம் என்று அவள் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்றான், பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். அங்கேயே அவ இருந்து விட்டான். சரி, இதற்கு அடுத்தது இந்த பிரச்சனை நடந்து விட்டது. இந்த பிரச்சனையை இந்த சீகேம் எவ்வாறு கையாளுகிறான் என்பதை தான் நாம் இங்கே படிக்க போறோம். 4வது வசனம். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். இப்ப பிரச்சனை நடந்துருச்சு. அவன் சொல்றான், இந்த பெண்ணை நான் என்ன செய்யணும்? திருமணம் செய்ய வேண்டும். பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய தகப்பன் என்ன செய்யறாரு?
பையன் சொல்லிட்டான், உடனே இந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்து விட வேண்டும் என்று பாருங்க. அடுத்த வசனத்திலே தன் குமார்த்தியாகிய தீனாலை அவள் தீட்டுப்படுத்தினதை மன்னிக்கணும். 6வது வசனத்தில் அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுடைய பேசும்படி அவனிடத்தில் வந்தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்திருக்காங்க, நம்ம தான் அவங்களுக்கு நிலத்தை எல்லாம் கொடுத்திருக்கோம், நம்முடைய அரசாட்சியின் கீழ் இருக்காங்க, நாம் ஒரு ராஜா, நாம் உடனே என்ன செய்யலாம், பெண் கேட்கலாம் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க. இதுதான் உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் இந்த காரியங்கள் ஒன்றும் அறியாத யாக்கோபு பாருங்க 5வது வசனம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயங்காலம் யாரை தேடி இருப்பா, இந்த தீனால தேடி இருப்பாங்க, காணோம். பசங்க 10 பேர் எங்க போயிருக்காங்க, ஆடு மேய்க்க போயிருக்காங்க. யோசேப்பு சின்ன பையன், ஒருவேளை வேலைக்காரர்கள் எல்லாம் விட்டு தேடி இருக்கலாம். அப்புறம் தான் நியூஸ் வருகிறது பாருங்க, தன் குமார்த்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெற்ற ஒரு தகப்பன், தேவனை தரிசித்த தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு மனிதன் தான் யாரு, யாக்கோபு. இதை கேள்விப்பட்ட போது இருதயம் சுக்குநூறாக என்ன செய்திருக்கும், உடைந்திருக்கும். அவன் குமாரர் அவனுடைய கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தை நிலத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேச, அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனடியாக தான் சொல்றேன், பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள போது உடனடியாக செய்திகளை கேட்கும் போது என்ன செய்வது என்று என்ன செய்யாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. உடனே புறப்பட்டு யார் வந்து நிக்கிறா, அந்த ஏமோர் என்கின்ற அந்த சீகேமினுடைய தகப்பனார் இந்த காரியங்களை பேசி ஒழுங்கு செய்யும்படியாக அவர் வருகிறார். பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்கின்ற விதம், இதை யாக்கோபின் பிள்ளைகள் எதிர்கொண்ட விதம், இவைகளை குறித்து தான் நாம் படிக்கிறோம். அத்தருணத்திலே சீகேமின் தகப்பனாக ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்ளுகிறார்கள் என்றால் 7வது வசனத்துல இருந்து யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்க, யாக்கோபின் குமாரர். யாக்கோபு என்ன செய்திருந்தார், பேசாமல் இருந்தார். கடைசியில தான் பேசுறாரு ஒரு காரியம். ஆனால் இந்த யாக்கோபின் குமாரருக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேல் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார். எல்லாருக்கும் வருமா வராதா? கண்டிப்பா வரும். இன்றைக்கும் கூட செய்தித்தாள்களை இன்றைக்கு போய் ஒரு தினத்தந்தியை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த செய்தி இருக்கும். எங்க எந்த செய்தி இருக்குதோ இல்லையோ இந்த செய்தி இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ரிட்டாலியேஷன், பழி வாங்க என்ன செய்வாங்க, துடிப்பாங்க. அந்த காரியத்தை அனுபவித்தவர்கள் நிச்சயமா கோபப்படுவாங்க, இருதயம் கலங்கும், வேதனைப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய சகோதரிக்கு செய்த காரியத்தை அவளால் ஏற்றுக்கொள்ளவே, ஒரு சகோதரனால் என்ன செய்ய முடியாது, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே அவர்கள் மனம் கொதிப்பது இயல்பான ஒரு காரியம். அவர்கள் மிகவும் கோபம் கொண்டார்கள். எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கையாள தெரிய வேண்டும். அதை சரியாக நாம் கையாளவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் சமுதாயத்திலும் அது மிகப்பெரிய பாதிப்பை அதை என்ன செய்யும், ஏற்படுத்திவிடும். கோபம் திடீர்னு ஜாஸ்தி ஆகுங்க. அதுக்கப்புறம் இது என்ன செய்யும், எல்லா உணர்ச்சிகளுமே நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே அநேக உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். அது நன்மைக்காக தான் அதையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு செயலை செய்ய நம்மை தூண்டுகிறதாக காணப்படுது. அப்ப கோபம் என்பது கொலை செய்யறதுக்கு தூண்டுகிறதா? அப்படி எல்லாம் இல்லை. கெட்ட வார்த்தை பேச தூண்டுதா, அடிக்க தூண்டுகிறதா? இல்லை. அந்த பிரச்சனையை சரி செய்யும்படியாக ஒரு உணர்ச்சியை கற்று என்ன செய்கிறார், கொடுக்கின்றார். பசி என்ற ஒரு உணர்ச்சி எதுக்கு, சாப்பிடுவதற்கு. அப்ப சாப்பிடணும்னா நமக்கு என்ன வேணும், காசு வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நீங்க போய் சம்பாதிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சி, பாலுணர்வு அதுவும் ஒரு உணர்ச்சி என்றால் சந்ததிகளை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட சில காரியங்களை தேவனை என்ன செய்திருக்கிறார் நம்முடைய. ஆனால் இவைகளை கையாள தெரிய வேண்டும். வேதனையும் ஒரு உணர்ச்சி தான், சந்தோஷமும் ஒரு உணர்ச்சி. இப்படி பல உணர்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மேலோங்கும், அப்புறம் அது என்ன செய்யும், தணிந்து விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது தயவுசெய்து கோபப்படும் போது இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உங்கள் ஞாபகத்தில் அது கடந்து வர வேண்டும். இது ஒரு கோபம். இந்த தகாத சூழ்நிலை வரும்போது எனக்கு கோபம் ஏற்படுகிறது உண்மை. ஆனால் அந்த பிரச்சனையின் தீவிர தன்மையை அறிந்து அதை நான் தேவன் விரும்புகிறபடி அதை நான் என்ன செய்யணும், எதிர்கொள்ள, நீதியாய் அதை எதிர்கொள்ள வேண்டும், நியாயமான முறையில் எதிர்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தவறை நீங்கள் செய்வீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நிலையில் அதை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, எதிர்கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? ரைட், ஓகே. இப்பொழுது மிகவும் என்ன செய்தார்கள், கோபம் கொண்டார்கள். சரி,
இப்போ அடுத்த வசனத்துல இருந்து நம்ம படிக்கிற காரியம் என்னன்னா, இந்த ஏமோர் இந்த காரியத்தை பேசும்படியாக வருகிறார். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏமோர் அவர்களோட பேசி, யாரோட பேசுறார்? யாக்கோபின் குமாரரோடு. ஏனென்றால் அப்பா கிட்ட பேசுறாங்க. அவர் எங்க பசங்க வெளியே இருக்காங்க, அவங்க வந்த பிறகு என்ன செய்யலாம், பேசலாம் என்று சொல்லிட்டார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே யாக்கோபே முடிவெடுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் அவர் என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். சரியான முடிவை எடுக்க யாக்கோபு தவறினதினால் யாக்கோபின் பிள்ளைகள் சில தவறான முடிவுகளை என்ன செய்யறாங்க, எடுக்கின்றார்கள். சரி, இருக்கட்டும். 8வது, ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். அவங்க கூட கொஞ்சம் நீதியா, அதாவது உலக வழக்கத்திற்கு ஏற்ப நியாயமாக நீதியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, செயல்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் பாருங்க. நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து. இப்ப ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்திலிருந்து யாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார்? எகிப்திலிருந்து அவர்களை என்ன விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இந்த பின்னாட்களிலே சொல்றாரு, இந்த ஜனங்களோடு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலவ கூடாதுன்னு சொல்றாரு. அது வசனத்தை நான் பின்னாடி கொடுக்கிறேன். ஆனா பிசாசு கரெக்டா கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. நீங்க என்ன செய்யணும், எங்களோட கூட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு இங்க இந்த ஜாதியா ஆவாதுப்பா அப்படின்ட்டு தான் எங்க போனாரு, தன் இனத்தாரிடத்திற்கு அனுப்பி பெண் கொண்டார். அதே காரியத்தை ஏசா செய்தான். ரெபெக்கா சொல்றாங்க, ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் நான் இருந்து ஆவது என்ன அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்கும் எப்படி இருந்தாங்க, மன நோவா இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அந்த குடும்பத்துல தான் யார் இருக்கா, யாக்கோபு இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், விஷயம் எல்லாம் தெரியும். இப்ப அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்களோட கூட என்ன செய்யுங்க, சம்பந்தம். அவ பிசாசு எதுக்கு கொண்டு வரான் பாருங்க. நீங்க எங்களோட கூட சம்பந்தம் கலந்து உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமார்த்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள் இந்த தேசம். ஏன்னா இவர் யாரு சொல்றா, ராஜா உங்களுக்கு குடியிருப்பு என்ன செய்யறேன், நானு சிட்டிசன்ஷிப் நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன்னு சொல்ற. கொண்டு எங்களோட வாசம் பண்ண தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதிலே நீங்கள் என்ன செய்யலாம், குடியிருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், பொருள் சம்பாதிக்கலாம், அதை என்ன செய்யுங்க, கையாண்டு கொடுங்க. பாருங்க, யாக்கோவுக்கும் யாக்கோவின் பிள்ளைகள் இடத்திலும் எப்படி பேச வேண்டும் என்று யாருக்கு தெரியுது, இந்த ஏமோருக்கும் சீகேமுக்கும் நல்லா தெரியுது. அதே போல சீகேம் ஊர் மக்கள் இடத்துல அவங்க ரொம்ப கிளவரா பேசுறாங்க, ரொம்ப அழகா அவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க. ஒரு நபரை கன்வின்ஸ் பண்ற, ஒரு தேசத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, இணங்க வைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இவங்க ரொம்ப ஞானம் உடையவர்களாக இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் தந்திரமான ஒரு செயலாக இதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இப்ப அது அடுத்தது சொல்றான் பாருங்க. சீகேமும் அவள் இப்ப யார் வந்துட்டா கூட, அப்பா பேசி முடிச்சோன்னா யார் பேசுறா, சீகேம் பேசுகிறான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரையும் நோக்கி அவன் சொல்றது பாருங்க, உங்கள் கண்களில் எனக்கு என்ன வேண்டும். ஆமா, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா பேசுவாங்க. யாரு இது, தீனாளுடைய மனதுக்கு இதமாக என்ன செய்திருக்கா, இப்ப யாருக்கு எதிராக வர்றான், யாக்கோபின் சகோதரர்களுக்கு இதமாக பேசுகிறான் பாருங்க. உங்கள் கண்களில் எனக்கு என்ன வேண்டும், தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும், ஏனென்றால் அன்றைய நாட்களில் பரிசம் கொடுத்துதான், டௌரி கொடுத்துதான் என்ன செய்வாங்க, பெண்களை திரும்ப கேட்டாங்க. அவன் சொல்ற, நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். நீங்க எதை கேட்டாலும். அப்போ இவன் என்னத்துக்கு அடிபடுறான், ஃபர்ஸ்ட் தயவு காட்டணும்ன்றான். அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு பணம் பொருள் எதை வேண்டாலும் என்ன செய்யறேன் நானு கொடுக்கிறேன். இப்ப இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரமான காரியம். தயவா பேசுவான், சொல்லுவான், உனக்கு எவ்வளவு கேட்டாலும் நான் என்ன செய்யறேன்பா கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் நம்ம மயங்கணும்னா என்ன ஆயிடும், அதனாலதான் யாக்கோபுக்கு கர்த்தர் தேவையானது எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு உங்கள் சொற்படி தருகிறேன், கடைசி அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும், அதை மாத்திரம் நீங்க செஞ்சிருங்க. அவன் கரெக்டா இருக்கான், எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறேன் நானு, அதை தயவு செய்து எனக்கு என்ன செய்யுங்க, கட்டி வைத்து விடுங்கள் என்று தயவாய் எல்லா ஆஃபர் என்ன செய்யறான், கொடுக்கின்றான். சரி, இப்போ நான் படிக்கின்ற காரியங்கள் இப்ப பாருங்க, வாசம் பண்ணுங்கள் உங்களுக்கு முன்பாக. சரி, இருக்கட்டும். எத்தனாவது வசனம், 12வது படிச்சுமா. அப்பொழுது யாக்கோபின் குமாரர், இப்ப பாருங்க,
இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய நியாயத்தை சொல்லி, உங்களுக்கு தயவு எங்க கண்டில வேண்டும், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, அந்த பெண்ணை மாத்திரம் கட்டி கொடுங்கள். இப்ப யார் முடிவு எடுக்கணும் சொல்லுங்களேன்? யாக்கோபு தான். யாக்கோபு ரொம்ப கரெக்டா சொன்ன. யாக்கோபும் லேயாலும் இதை என்ன செய்யணும், முடிவு எடுக்கணும். ஆனா யாக்கோபு என்ன செய்கிறாரு, பேசாம இருக்கிறார். வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, யாரு வந்திருக்கா, சீகேம் வந்திருக்கா, ராஜா விட்டு பையன் என்ன செஞ்சிருக்கான், வந்திருக்கான். பிராக்டிக்கலா நான் பேசுறேன். ராஜா விட்டு பையன் வந்திருக்கான், அவன் என்ன சொல்றான். அப்ப அந்த அம்மாவை கூட சொல்லியிருக்கலாம், உலகத்துல நடக்காததா நடந்துருச்சு, ஏதோ தப்பு என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அவன் தான் பெரிய ஆளா இருக்கானே, எவ்வளவு கேட்டாலும் என்ன செய்யறான், கொடுக்கிறேன்றானே. ஒருவேளை அங்கே லேயாள் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாக்கோபுடைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க 6-7 வருடத்துல, அவங்க கூட என்ன செஞ்சிருக்கலாம், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை யாக்கோபு இடத்துல சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இதெல்லாம் சரியாக தான் என்ன செய்யுது இருக்கின்றது. மேலோட்டமாக பார்க்கும்போது சரியாக தான் இருக்கிறது. சரி, பின்னாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே நடைபெறும் என்பதை அறிந்து மோசேயின் இடத்துல ஆண்டவர் சில கட்டளைகளை, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு சில கட்டளைகள் இருக்கிறதை நான் வேதத்திலே ஏற்கனவே படித்திருந்தேன். அது இந்த செய்தியை எடுக்கும்போது ரொம்ப உபயோகமா இருந்தது. சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் 28-29 வசனம். நியமிக்கப்படாத, அதாவது எந்த ஒரு புருஷனுக்கும் நீ என்ன செய்யல, என்கேஜ்மெண்ட் பண்ண, நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவனோட சைனிக்கையில், அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளோட சைனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கெடுவேன். அவன் அவளை கற்பழித்தபடினால் அவள் அவனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடு. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அந்த பையன் என்ன செய்யணும், அந்த பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை என்ன செய்யணும், கொடுக்கணும். அவளை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை என்ன செய்யக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. இதை படித்த போது, அப்ப இது யாருக்கு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு, பின்னாட்களில் வருகிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா இவன் யாரா இருக்கான், ஏவியனாக இவன் காணப்படுகிறான். இவன் யாரா இருக்கான், ஏவியனாக இருக்க, அந்நிய ஜாதியா இருக்கிறான். இப்ப இதுக்கு என்ன சொல்ற, இஸ்ரவேல்னா சரி ஓகே கொடுத்துடலாம், ஆனா இவன் ஏவியனா இருக்கிறான். இதை யோசித்து பார்த்தேன். இன்னொரு வசனத்தை நான் படித்திருந்தேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். யாத்ராகம் 22:16-17 இதே வார்த்தை தான், இதே சூழ்நிலை தான். ஆனால் அங்கே வேற ஒரு வார்த்தை அங்கே ஆட் ஆகிறதை நான் பார்த்தேன். நியமிக்கப்படாத ஒரு கன்னியை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்கு பரிசம் கொடுத்து, அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். அவன் தகப்பன் அவனை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் ஆகில், கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசம் முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்தி கொடுக்க. அப்போ இதை யாத டிசிஷன் எடுக்கணும், யாக்கோவும் லேயாலும் தான் எடுக்க வேண்டும். அப்போ எனக்கு உனக்கு பின் கொடுக்க எனக்கு சம்மதம் இல்லை என்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் பின்னாட்கள் இருக்கிறது. நிச்சயமாக இவைகள் எல்லாம் அந்த சூழ்நிலைகளிலே நிச்சயமா யாக்கோபு நன்றாக தான் என்ன செஞ்சிருக்கணும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய இது சாதாரண காரியில ஒரு 4வது தலைமுறையிலே அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. ஆண்டவரோடு கூட நடந்து எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு. யாக்கோபின் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது 4வது ஆபிரகாம், அடுத்தது ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது 12 பிள்ளைகள். 4வது தலைமுறையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இதை நன்றாய் அப்போ ஆவிக்குரிய அந்த பாரம்பரியம், தேவனை பற்றிய உறவு, தேவனுடைய இருதயத்தை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நன்றாய் அவர்கள் அறிந்து வைத்திருக்க. அப்போ கிளியரா என்ன செஞ்சிருக்கலாம், டிசிஷன் இந்த யாக்கோபு என்ன செய்திருக்கலாம், எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அமைதி காக்கிறார். அதுதான் யாக்கோபினுடைய தவறாக காணப்படுகிறது. லேயாளுடைய தவறு என்ன, யாக்கோபு லேயாளுடைய தீனாளுடைய தவறு என்ன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இந்த சீகேம் உடைய தவறு. அவன் அப்படிதான் வளர்ந்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக இல்லை. அதற்கு பதிலாக அவன் என்ன செய்யறான், எதையும் பணத்தினால் என்ன செஞ்சிடலாம், சாதித்து. இன்றைக்கு உலகத்துல அது அப்படிதான் இருக்காங்க, பணத்தினால் எதையும் சாதித்து விடலாம் என்ற மனப்பான்மை உடையவர்களாக அவர்களுக்கு. இதனாலதான் அந்த ஜாதியை கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சார். நன்றாய் புரிந்து, இப்படிப்பட்ட முறைகேடான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக அவர்கள் இருந்ததினால்தான் அந்த ஜனத்துக்கு இரக்கம் வைக்காமல் அவருடைய அக்கிரமம் நிறைவாகும் போது தேவன் அவர்களை என்ன செய்தார்,
அழித்தார் என்று படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். நான் போகும்போது இன்னும் சில காரியங்களை நான் அதற்காக நான் சொல்லும்படி இருக்கின்றேன். சரி, ஓகே. இங்கே நான் படிக்கும்போது இப்பொழுது யாக்கோபின் குமாரர் அதை எதிர்கொள்ளுகிறார்கள் என்று படிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் குமார்த்தியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழி. இது சொல்லவே வேண்டாம், எங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு பிள்ளை எடுத்து செஞ்சிடலாம், கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல கொடுக்குறேன்னு சொல்லியாவது என்ன செஞ்சிருக்கலாம், அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். எதையாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஆனால் இவர்கள் செய்த காரியம், அதுதான் சொல்றேன். பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளுகிறோம்? நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். இதே பிரச்சனை வராது, வேற வேற சூழ்நிலைகளே வேற வேற ட்ரெஸ் போட்டுட்டு அது என்ன செய்யும், அது வரும். ஆகவே எல்லா சூழ்நிலைகளுக்கும் தான் பேசுகிறேன். அப்போ அவனுக்கும் அவன் தகப்பனாகி ஏமோருக்கும் எப்படி கொடுத்தாங்களா பதில்? வஞ்சகமான மறுமொழியா. நான் இதை யோசித்து பார்த்தேன். இந்த 4வது தலைமுறையில இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்மள சொல்லிக்கலாம், யாக்கோபின் குமாரர் யாருங்க? 4வது தலைமுறை. இவர்கள் யார்? தேவனை அறிந்தவர்கள். ஆபிரகாமுடைய பாரம்பரியம் என்னன்னு தெரியும். தேவன் ஆபிரகாம் வீட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு, வந்துட்டு போயிருக்கிறார். போன அதிகாரத்துல தான் யாரை சந்திச்சுட்டு போயிருக்கா, அவங்க சொந்த தகப்பனாரை சந்தித்து அவருடைய பெயரை கூட என்ன செஞ்சிருக்காரு, இஸ்ரவேல் என்று என்ன செய்யிருக்கார், மாற்றி இருக்கிறார். இப்படி எல்லா காரியங்களும் அறிந்தவர்கள். சரி, இவர்கள் பிறந்த 8ஆம் நாளில் என்ன செய்யப்பட்டவர்கள்? விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். இவங்க விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். யாக்கோபு அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கிறார். ஏன்னா அவன் சொல்றான், நாங்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யறதில்லை, கொடுப்பதில்லை. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை என்ன என்று தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. ஆனால் தேவனுடைய இருதயம் அவர்கள் என்ன செய்யல, அறிந்து வைக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுகிறோம், வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருகிறோம், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல தான் நாம் வளர்ந்து வருகிறோம். ஆனால் தேவனுடைய இருதயம் என்ன என்பதை என்ன செய்யல, இவங்க அறிந்து வைக்கவில்லை. எனக்கு இது படித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே அங்கதான் வர்றாங்க, ஆண்டவரை அறிந்த ஒரு குடும்பம் தான். ஆனால் தேவனுடைய இருதயத்தை அறியாதவர்களாய் மேலோட்டமாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த காலவில் அநேகரோடு கூட கர்த்தர் பேசுறாரு. உன் வாழ்க்கையில ஆலயத்துக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எதை விரும்புகிறார், எதை தேவன் வெறுக்கின்றார் என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்து செயல்பட வேண்டும். இந்த யாக்கோபின் புத்திரர் வஞ்சகமான மறுமொழியாக என்று சொல்லுகிறார்கள். சரி, அடுத்தது 14வது வசனத்துக்கு வரும்போது, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்க. அதுல ரொம்ப கரெக்டா இருக்கானுங்க. யாரு? ஆமா ஆமா. ஆனா விருத்த சேதனம் என்னன்னு அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. விருத்த சேதனம் என்னன்னு தெரியல. ஆதியாகமம் புத்தகம் 17வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோடு என்ன செய்கிறாரு, நேரடியாக கடந்து வந்து உடன்படிக்கை செய்கிறான். உனக்கு இந்த தேசத்தை தருவேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிகளின் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இவைகள் எல்லாம் இந்த யாக்கோபு ஆபிரகாம் கேட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கின்றார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் எனது விருத்த சேதனம். இவங்க சொல்றாங்க, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது சொல்றாங்க, நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்கள். ஆனால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்தியை கொடுத்து உங்கள் குமாரத்தியை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஒரு கண்ணியா சொல்றான். நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமா பாருங்க, அது சொல்றாரு, நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும். நம்ம சொல்லுவோமா, நம்ம இந்த நாட்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சபைக்குள் நிகழ்கிறது. அப்ப என்ன சொல்வோம், அந்த பையனை பார்த்து நீ என்ன செய்ய, ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து ஆராதனையில பங்கு பெற்றால் இந்த திருமணத்தை என்ன செஞ்சிடலாம், நடத்திடலாம் நாம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றானுங்க, அப்பா நீ மட்டும் இல்ல, உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உன் ஊரே என்ன செய்யணும், விருத்த சேதனம் செஞ்சாதான் நாங்க என்ன செய்வோம், எங்கள் பிள்ளைகளை கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் உங்கள் பிள்ளைகளை நாங்கள். அப்ப எவ்வளவு பெரிய காரியத்தை என்ன செய்யறாங்க இவங்க, சொல்லுகிறார்கள், வஞ்சகமாக சொல்லுகிறார். அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லுவாங்க பல்ஸ் பார்த்துட்டான்.
யாரு? இந்த யாக்கோபின் புத்தி. இவன் இவளை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான்னு அவன் நன்றாய் தெரிந்து விட்டது. அதான் சொல்றான், எவ்வளவு வேண்டும் என்றாலும் நான் என்ன செய்யறேன், காசு கொடுக்கிறேன். என்ன செய்ய சொல்றீங்களோ அதை என்ன செய்யறேன். உங்க கண்கள்ல மாத்திரம் எனக்கு என்ன வேணும், தயவு. யாக்கோவுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 வருஷம் யாருக்காக ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அப்ப ஒரு பெண்ணின் மேல் ஒரு ஆணுக்கு ஒரு இருதயம் வந்து விட்டது என்றால் அவள் எதையும் செய்ய என்ன செய்வாங்க, துணிந்து. இதெல்லாம் யாக்கோபு அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கதையெல்லாம் சொன்னாரா என்னன்னு தெரியல பிள்ளைகள் எடுத்து. அப்ப இவங்க புரிஞ்சுட்டானுங்க, இவன் என்ன சொன்னாலும் இவனுக்கு என்ன செய்வானுங்க, செய்வார்கள் என்று தந்திரமாக வஞ்சகமாக என்ன செய்கிறான், அங்கே காரியங்களை அவன் சொல்லுகிறதா இருக்கு. வஞ்சகமான வார்த்தை. சில வசனங்களை அதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம், மன்னிக்கணும், சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 21வது வசனத்துல, சங்கீதம் 55:21, அவன் வாயின் சொற்கள் எப்படி இருக்குமா, வெண்ணையை போல மெதுவான். சிலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சிலர் எல்லாம் கோபம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க சொல்றாங்க, தடித்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. உடனே கோபத்தை என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள கூட நம்பிடலாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கோபத்துல தடால் புடால் அடிக்கிறாங்க பாருங்க, அவங்கள கூட நம்பிடலாம். ஆனா அம்னோன் இந்த தவறை செய்த போது அப்சலோம் நலம் போல ஒண்ணுமே என்ன செய்யலையா, நன்மையும் பேசுறேன் தீமையும் அமைதி. இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப அமைதியாக அதை ஹேண்டில் பண்றாங்க. இப்ப பாருங்க இவங்க எப்படி ஹேண்டில், உள்ள கோபம் பற்றி என்ன செய்கிறது, எரிகிறது. ஆனா எப்படி பேசுறாங்க, ரொம்ப பொலைட்டா என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நாம இதுல இருந்து மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனுஷரை குறித்து நாம் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவன் பேசுறது ஒன்னா இருக்கும், அவன் இருதயம் வேற ஒன்னா இருக்கும். அதை அவளுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். அவன் என்ன நினைக்கிறான்னு கூட நம்மளால என்ன செய்யணும், சொல்ல முடியும். அவன் பேசுறான், அந்த பேசுற வார்த்தையை வைத்து எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல இதமா பேசுறான், நல்லா பேசுறான், தயவு இருக்கணும்ன்றான், எவ்வளவு வேணா கொடுக்குறேன்றான். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை என்ன செய்யுமா, கிடைக்குமா? ஆனா இங்க யாக்கோபின் புத்திரர் இவங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. எப்படி பேசுறாங்களா, அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவங்க இருதயத்துல என்ன வச்சிருக்கான், யுத்தத்தை வச்சிருக்கான். ஒரு காரியத்தை பண்ணி இவனுக்கு காட்டணும். நான் நினைக்கிறேன் இப்படி பல காரியங்கள் அந்த சீகேம்ல 7 வருஷம் இவனுக்கு என்ன செஞ்சிருப்பானு இருக்கு, பார்த்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கு. இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானங்கள். எண்ணெய் எப்படி இருக்குங்க, குத்துமா? தொட்டு பார்த்திருக்கீங்களா? வெண்ணெயை தொட்டா குத்துதா? அப்படியே வைக்கிறதே என்ன செய்யாது, மிருதுவான். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அப்போ ரொம்ப இவர்கள் வஞ்சகமாக அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க உலகத்தின் ஜனங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இன்னொரு வசனத்தை படிக்கும். நீதிமொழிகள் 3:29, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக. இப்ப பாருங்க அவங்க என்ன நினைச்சிட்டு வர்றாங்க, இவங்க கிட்ட இவனுக்கு ஒன்னும் இந்த மாதிரி தப்பெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நம்மோடு கீழே படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஏமோரும் சீகேமும் அந்த ஜனங்கள் இடத்துல பார்த்து சொல்றாங்க, அவர்கள் நம்மோடு கூட சமாதானமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆகவே இந்த விருத்த சேதத்தை செய்யுங்கன்னு அந்த ஊர் மக்கள் இடத்துல இவர்கள் பேசுகிறாங்க. அப்ப இங்க பாருங்க, அச்சமின்றி உன் இடத்தில் வாசம் பண்ண உன் அயலானுக்கு விரோதமாக என்ன செய்யாத, தீங்கு செய்யாது. அப்போ ஆனா அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, வெண்ணையை போல வார்த்தைகள் வருகிறது, ஆனால் இருதயம் எப்படி இருக்குது, கூர்மையான பட்டயத்தை போல, உருவின பட்டயத்தை போல இருக்கின்றது. இதெல்லாம் அந்த நாட்கள்ல தாங்க, இன்னைக்கு இல்லன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் மனிதர்கள் இப்படிதான் என்ன செய்யறாங்க, இருக்கின்றார். மனிதருடைய சுவாபம் மாறவில்லை, மனிதருடைய காரியங்கள் இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடைபெற்றுக் கொண்டே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதை அவர்கள் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்கள் எல்லாரும் சீகேம் மாத்திரம் இல்ல, ஏமோர் மாத்திரம் இல்ல, உங்க ஊர்ல இருக்க அத்தனை ஆண்கள் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்தால் இந்த காரியத்துக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, தேசமே என்ன செய்யணும்ன்றான், விருத்த சேதனம் செய்யணும்ன்றான். என்னை கேட்கிறாருமே, இந்த காரியத்தை ஒரு காரியத்தை நான் தெளிவாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம், ஏன் இதை ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், இதை நம்ம வாலிபர்கள் பெரியவங்க எல்லாருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலே நீங்கள் எந்த ஒரு உறவையும் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் என்பதை இங்கே நாம் தெளிவா படித்து வைத்திருக்கலாம். ஏனென்றால்
இந்நாட்களிலே நம்ம முடிவுகளை எடுக்க அது பிரயோஜனமா இருக்கும். ஆகவே 7வது அதிகாரத்தை தயவு செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை பார்க்கிலும் தேவனாகி கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகி ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. பாருங்க, அவங்க அந்த தேசத்தின் குடிமக்கள். நான் என்ன செய்வேன்? இந்த 7 ஜாதிகளை என்ன செய்வேன்? துரத்துவேன். ஏன் துரத்துறாருன்னா அவர்களுடைய செயல்கள் ரொம்ப ஆண்டவருக்கு மோசமா இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து, என்னதான் முறியடித்து அப்படின்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணு, முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். உயிரோட வச்சிடாத, சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு. இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மற்ற ஜாதிகள் இடத்துல எல்லாம் அவங்க உயிரோடு இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாக இருக்கட்டும்னு சொல்றாரு. எடுத்தனா லேட் ஆயிடும், ஆனா அந்த காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்றேன். மற்ற ஜாதிகள்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த 7 ஜாதிகள் என்ன செய்யாத, அழிச்சிரு அப்படின்றார். சரி, எதற்காக என்றால் அவர்களோட கூட சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ஏன் அவங்களோட சம்பந்தம் கலக்க கூடாதுன்னா 4வது வசனம், என்னை பின்பற்றாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே என்ன செய்யும்? அழிக்கும். இது சாலமோனுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துருச்சு. அவன் பெரிய ராஜா, தேவனை தரிசித்த மனிதன், ஞானத்திலே பேர் போனவன், ஐஸ்வர்யத்திலே பேர் போனவன். ஆனால் அந்நிய தேசத்து பெண்களை அவன் திருமணம் செய்ததினால கடைசி நாட்களே அவன் இருதயத்தை என்ன செய்தாங்க? வழிவிலக பண்ணினார்கள். இதனால தேவனுடைய கோபம் சாலமோன் மேல் மூண்டது. அதைதான் சொல்ல, மூண்டு உங்களை சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருமா? அழித்து விடும் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் என்று சில காரியங்களை நாம் படிக்கிறோம். தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிற்கு ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 6வது அதிகாரம். பதினான்காவது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகள் என்றால் யாரு? அது ஒரு காரியம். அவிசுவாசிகள் யாருங்க? தேவனை அறியாதவர்கள். அதாவது தேவனை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவிசுவாசிகளாக. விசுவாசிகளே என்ற போர்வையில தேவனை பெயரளவில் அறிந்தவர்கள் அல்ல, பெயரளவில் அறிந்தவர்கள். ஆமா, தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்கள். அவங்கதான் யாரு? தேவனை தங்களுடைய வாழ்க்கை ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக ஏற்றுக்கொள்ளாது, தேவனை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து தான் என்ன சொல்லப்படுது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அநேகர் எப்படிதான் இருக்காங்க? ரட்சிக்கப்பட்ட போர்வையில் இருக்காங்க, ஆனா அவர்கள் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்களா இருக்காது. அவர்களை தான் என்ன சொல்லுது? அவிசுவாசிகள். என்றால் அவிசுவாசிகள்னா மதஸ்தார் என்ற நிலையிலும் இருக்கிறது, ஆனால் இந்த நிலையிலும் இருக்கிறது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாட்களும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 17வது வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். அதுக்கு முன்னாடி இனி என்னை பிதான்னு சொல்லலாம், தேவன்னு சொல்லலாம், ஆனா நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. இதை விட்டு வந்தீங்கன்னா அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட என்ன செய்யுங்கள்? பூரணப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே புதிய ஏற்பாட்டிலும் இந்த கட்டளை
மிக தெளிவாக என்ன செய்கிறது, இருக்கின்றதாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்யறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களோடு கூட சம்பந்தம் கலக்கிறோம் என்று சொல்லி வஞ்சகமான ஒரு பதிலை என்ன செய்யறாங்க, ஆமா உள்ள ஒரு பெரிய பிளான் என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திருக்கின்றார். பாருங்க, உடனே அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்களுடைய வார்த்தைகள் 18வது வசனம், அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகி சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அவங்க வார்த்தை இவங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க, ஆனா இவங்க வார்த்தை அவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நலமாய் தோன்றினது என்ன சொல்றான், சீகேம் மாத்திரம்னா பரவாயில்ல, அந்த குடும்பம் மாத்திரம் பரவாயில்ல, அந்த ஊரே என்ன செய்யணும்ன்றான், விருத்த செய்யணும்னா. இவர்கள் ராஜாவா இருந்தபடினாலே, அதிபதிகளா இருந்தபடினாலே இந்த காரியத்தை உடனடியாக இறங்குகிறாங்க. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமார்த்தின் மேல் பிரியம் வைத்தபடினால் அந்த காரியத்தை செய்ய அவன் உடனே போய், என்னங்க விருத்த சேதனம் தானே செய்யணும் அப்படின்னு டமால் போய் என்ன செஞ்சிட்டான். சரி, அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனா இருந்தான். 20வது வசனம், ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்தின் வாசலில் வந்து தங்கள் பட்டணத்தின் மனிதரோட எல்லாரையும் ஊரை கூப்பிடுறாங்க, எல்லாரோடு பேசுறாங்க. இந்த மனிதர் அவங்க பாருங்க அங்க எப்படி பேசுறான்னு பாருங்க. இங்க எப்படியாவது பையனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும், அந்த பையனுக்கு அந்த பெண் வந்தாக வேண்டும், அதுக்காக எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்ய ஆயத்தமா இருக்கார். ஆனா மனிதர்கள் கிட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க, இந்த மனிதர் நம்மோட எப்படி இருக்காங்க, சமாதானமா இருக்க, ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும், அவர்கள் வாசம் பண்ணுகிற தேசம், அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமா இருக்கிறது, அவருடைய குமார்த்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். இது சொல்லிட்டு பின்னாடி பாருங்க ரொம்ப அற்புதமா அத அவங்களுடைய இருதயத்தை கவரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் ரொம்ப அவங்க. ஏன்னா யாக்கோபு சாதாரண ஆள் இல்ல, இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்க தலை சிறந்த பணக்காரர்களுக்கு ஒப்பாக யார் இருக்கா, யாக்கோபு இருக்கா. அவர் சொல்றாரு, ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு எல்லா காரியங்களும் அவர்கள் இடத்துல இருக்கு. நாம ஒரு பொண்ணதான் என்ன செய்யறோம், வாங்குறோம், அதுக்கு பரிசம் கொடுத்து என்ன செய்யறோம், வாங்குறோம். அவனுக்கு எத்தனை பசங்க இருக்கானுங்க, 11 பசங்க இருக்காங்க. அப்ப வரவு யாருக்குதான், நமக்கு தாண்டா வரவு அப்படின்னு என்ன செய்யறான் பாருங்க. சொல்றாங்க விருத்த சேதனம் அவர்கள் பாருங்க, அவருடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்யும், நம்மை சேரும் அல்லவா, அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று. அப்ப பாருங்க, பணம் என்றால் பிணமும் என்ன செய்யுமா, வாயை திறக்க. அவனுங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், என்னங்க உங்களதான் உங்க வீட்டுலதான் சம்பந்தம் கிடக்குறான்றானுங்க, நீங்க என்ன செய்யணும், நீங்க எதையோ பண்ணிட்டு போக எங்களை ஏங்க இதுல இழுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாமா. ஆனா அங்க சொன்ன அதான் பிசாசு எப்போதும் ஒரு ஒரு நம்ம இந்த மிருகங்களை எல்லாம் பிடிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, பறவைகள் மிருகங்கள், அங்க கொஞ்சம் தானியத்தை என்ன செஞ்சிருவாங்க, தூவிடுவாங்க, அங்க வலையை என்ன செஞ்சிருவாங்க, விரித்து விடுவாங்க. உடனே இந்த பறவை என்ன நினைக்குமா, இங்க ஃப்ரீயா என்ன செஞ்சுட்டு இருக்குது, கோதுமைகள் இருக்குன்னு அங்க வந்து உட்காரும். மற்ற இடத்துல எல்லாம் சிதறி இருக்கும், ஆனா ஒரே இடத்துல என்ன இருக்கு, கோதுமை இருக்கு. ஃபுல்லா இன்னைக்கு திருப்தியா என்ன செஞ்சிடலாம், சாப்பிடலாம், அங்க வந்து உட்காருங்க பாருங்க. அதுக்கு தமால என்ன செய்யும், அது மாட்டி. இப்ப யாராவது இப்படிப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, உடனடியாக அங்க ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கங்க, எந்த ஆஃபர், ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்க கொஞ்சம் பணம் கட்டினா போதுங்க அப்படின்னா உடனே என்ன செய்யுங்க, அலர்ட் ஆயிடுங்க. பாருங்க இவன் சொல்றான், அவளுடைய எல்லாம் நம்மளுடைய என்ன ஆயிடும், சேர்ந்து விடும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவருடைய பட்டணத்தின் வாசல் புறப்பட்ட ஆண் மக்கள் யாவரும் என்ன செய்தாங்களாம், விருத்த சேதனம். பாருங்க இவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கானுங்க இந்த யாக்கோவின் புத்திரர். இன்னைக்கு ஒரு காரியத்தை என்ன ஒரு சம்பவத்தை செய்தே ஆக வேண்டும் என்று அவங்க கரெக்டா இருக்கானுங்க. இவங்க பாருங்க அநியாயமா இந்த பறவைகள் வந்து மாற்றுறது போல ஊர்ல பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா யோசிக்க என்ன செய்யல தெரியல. அந்த இடத்துல பாருங்க எல்லாரும் விருத்த சேதனம் செய்தார்கள் என்று படிக்கிறோம். இப்ப 25வது வசனம் பாருங்க, 3ஆம் நாளில் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சான், நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரன் தீனாவின் சகோதரமாக சிமியோனும் லேவியும். ஏன் இவங்க 2 பேர் மட்டும் போனானுங்க பட்டயத்தை எடுத்துட்டுன்னா, இந்த லேயாளுடைய பிள்ளைகள் யாரு,
இந்த சிமியோனும் லேவியும் லேயாளுடைய. அப்போ இவங்களுக்கு மற்ற சகோதரர்களை காட்டில் இவங்களுக்கு தீனால் மேல ரொம்ப அன்பு. அந்த அன்பு கோபமாக மாறுகிறது, அந்த அன்பு பகையாக மாறுகிறது. இந்த உணர்ச்சியை அடக்க தெரியாதபடினாலே தவறான முடிவுகளை என்ன செய்றாங்க, எடுக்கின்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அன்பு, அந்த பாசம், அந்த உறவு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யுது, நம்முடைய கோபத்தை தூண்டி விடுகிறதாக வரதான் செய்யும். அதை அடக்க நம்ம எல்லாரும் என்ன செய்யணும். அதுக்குதான் இந்த செய்தியை அல்லது இந்த பகுதியை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சம்பவம் நடந்தது உண்மைதான், ஆனா அதனுடைய அதிகமான வசனங்கள் நாம் எப்படி கோபத்தை கையாள வேண்டும், எப்படி நமக்கு எதிராக மனிதர்கள் பாவ செயல்களில் ஈடுபடும் போது அதற்கு எதிராக எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு எச்சரிப்புக்காக தான் இதை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி இருக்கட்டும். அது சொல்றான், சிமியோன் லேவியம் என்ற லேவி என்ற இவரெண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து. என்ன சாதாரண காரியமா? எத்தனை ஆண்கள் இருந்தாங்கன்னு தெரியும். ஆயிரக்கணக்கான ஆண்கள் அங்க என்ன செஞ்சிருப்பானுங்க, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்களாவது என்ன செஞ்சிருப்பாங்க, நிச்சயமாக இருந்துருவா. துணிகரமாக. இப்ப அவங்களுக்கு என்ன துணிகரம்? ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, பெட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, ஏன்னா எழுந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு சிறு வயதுல. அப்போ திடீர்னு அவன் ஸ்கூலுக்கு வரல. என்னடானா இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்காங்க. நாங்க அந்த சின்ன விளையாட்டு நேரம் தானே, நாங்க போயிட்டே என்னடா படுத்துட்டு இருக்கான்னு அவன் எந்திரிக்கவே, அவன் பெட்டை விட்டு என்ன செய்ய முடியல, அவனால எந்திரிக்க முடியல. அப்போ ஊர் முழுவதும் எங்க இருக்கான், அவன் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்க, அவனால் எந்திரிக்க முடியாது. ஒரு 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 டம்ளர் தண்ணி எடுக்க கூட அவனால என்ன செய்ய முடியாது, நகர முடியாத சொல்லி. இவைகளை எல்லாம் யாரு அறிந்திருக்கா? சிமியோனும் லேவியும் அறிந்து. ஒருத்தரும் நம்மள இது நான் நினைக்கிறேன், ரூபனை கூப்பிடாம இருந்திருப்பாங்க, வா போயிட்டு வரலாம். ஏன்னா ரூபனும் யாருதான், இவனுடைய லேயாளுடைய பிள்ளைகள் தான். அவங்க இந்த இவ்வளவு தைரியம் அவங்களுக்கு, ரூபனுக்கு அவன் இந்த வேலைக்கெல்லாம் ஒத்து வரல. ஆகவே சிமியோனும் லேவியும் துணிகரமாக பட்டணத்திற்குள், பாருங்க அப்படித்தானே போட்டிருக்கு, துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய். ஆண் மக்கள் யாவரையும் என்ன செஞ்சாங்களாம். எனக்கு நான் இதுவரைக்கும் படிச்சது இப்படி படிக்கல, ஆனா இன்னைக்கு படிக்கும் போது எல்லாரையுமே கொண்டு போய் ஒன்று ரெண்டு. நான் நினைக்கிறேன் இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆனால் பட்டணத்தை அழித்தது, ஆமா, சில வீடுகளை இடித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன், சில மனிதர்களை கொன்றார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் என்ன ஒரு ஊரே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இனத்தையே அழிக்க இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறார். எவ்வளவு துணிகரமான காரியம். இவங்க யாரு, விருத்த சேதனம் செய்தவர்கள். எந்த குடும்பங்க, ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பம். அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாருன்னா, ஐயோ இந்த குடும்பமா அப்படின்னு சொல்லுகிற ஒரு குடும்பத்துல இப்படி நடந்துட்டு இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கடைசியில தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்ல விரும்புகிறேன். சரி, கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக்கருக்கினாலை கொண்டு சீகேமின் வீட்டிலிருந்து தீனாலை என்ன செய்து கொண்டார்களாம். ஆலைது எந்த அம்மா சேஃபா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்குது. உடனே வந்து என்ன செய்யறாங்க, அதை இழுத்து கொண்டு போகிறார்கள். இப்போ இதோடு கூட முடிந்ததான்றா? இல்ல. வசனம் 27வது வசனம் பாருங்க. மேலும் யாக்கோபின் குமாரர், இங்க சிமியோனும் லேவியும் இல்ல, மற்ற 8 பேர் இருக்கானுங்கல்ல, மற்ற 8 பேர். ஃபர்ஸ்ட் 2 பேர் போய் கொண்டுட்டு வந்துட்டானுங்க. வந்து வீட்டுல சொல்லியிருப்பானுங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், ஒரு ஆள் உடலையே எல்லாரும் என்ன செஞ்சாச்சு, கொண்டு விட்டான். இப்போ இவனுங்க பாருங்க, இவங்களுக்கு கோபம். சரி, இவங்க சேர்ந்து முதல் கொண்டு விட்டார்கள். இப்போ மற்ற குமாரர்கள் என்ன செய்றாங்களாம், யாக்கோபின் குமார் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரி அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு, ஏண்டா எவ்வளவு வேணுமா நீங்க கொடுக்குறீங்களா, இருங்க நான் எடுக்கிறேன்னு என்ன செய்யறாங்க, பட்டணத்தை, ஒரு தேசத்தையே என்ன செய்யறானுங்க, கொள்ளையிட்டு அவளுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவளுடைய எல்லா தட்டு முட்டுகளையும் எடுத்துக்கொண்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்திலே செயல்படுகிறது போல என்ன செய்யறானுங்க, எல்லா தட்டும் வீட்டுல வயல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாக்கலாம். அதோட விட்டானுங்களா பாருங்க. அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து, என்னது குழந்தைகள், எல்லா ஆண்களையும் வெட்டிட்டானுங்க. அப்புறம் எல்லா குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாம் நினைச்சிட்டாங்க, சிறைபிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் நினைச்சிட்டானுங்க. ஒரு அறையில ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் பள்ளி அடித்து விட்டு இந்த 8 பேரும், நான் நினைக்கிறேன் வேலைக்காரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பான், எல்லாம் வாங்க அள்ளிட்டு வரலான்ட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய், அந்த ஊர்ல ஒரு ஆம்பளையும் இல்லைங்க, சிறு பிள்ளைகளும் பெண்களும் மட்டும் தான் இருக்காங்க, எல்லாரையும் கொள்ளையிட்டான். எவ்வளவு பெரிய காரியம். ஒரு பெரிய
பெரிய ஒரு காரியத்தை இந்த யாக்கோபின் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க. சாதாரண ஒரு நிலை இல்ல. யாக்கோபு இதை அறியாதவனாக அமைதியா இருந்துட்டு இருக்கிறார். என்ன நடக்குதுன்னு என்ன செய்யல, அவருக்கு தெரியல. அதனாலதான் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாய் முடிவெடுக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன செய்யுது, ரொம்ப தீவிரமா போயிடும். இவங்க ஏதோ உண்மையாகவே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இவன் பேசிட்டு இருக்கானுங்கன்னு யார் நினைச்சிட்டு இருக்கா? இந்த யாக்கோபு தான் முடிவெடுக்க வேண்டிய நேரம். யாக்கோபு முடிவெடுக்க தவறுகிறார். பிள்ளைகள் அதை என்ன செய்யறாங்க, கையில் என்ன செய்யறாங்க, எடுக்கின்றார். தவறான ஒரு செயல், கொடூரமான ஒரு செயல். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு 2 பேரும் சேர்ந்து, ஒரு 10 பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததாக வேதத்திலேயே எங்கே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு ஆதியாகம புத்தகத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் பேர்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வை இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நிகழ்த்தி விட்டார். சரி, இந்த பிரச்சனையுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு படிக்கும் போது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். 30வது வசனத்தை வாசிக்கலாமா? சரி, இருக்கட்டும். அதற்கு முன்பதாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த யாக்கோபின் புத்திரர் வஞ்சனையான ஒரு காரியத்தை என்ன செய்றாங்க, செய்து விட்டார்கள். வஞ்சனையான காரியம் இது தேவனுடைய பிள்ளைகளிடத்துல என்ன செய்ய இருக்கவே கூடாது. அதை நேர்வழியிலே, நியாயமான ரீதியிலே நாம் அதை எதிர்கொண்டிருக்க வேண்டும். ரோமர் 3:13 சொல்லுகிறது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடியின் கீழ் என்ன இருக்கான், பாம்பின் விஷம். இந்த சிமியோனும் லேவி, அதனாலதான் இந்த சிமியோனையும் லேவியும் யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்துல அவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. சிமியோன் 49ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க வேணும்னா படிச்சுக்கொள்ளுங்க. அவருடைய கோபம் சபிக்கப்படத்தக்கது என்று சொல்லுகிறார். அவள் இந்த யாக்கோபிலே அவருடைய பிரிந்திருப்பார்கள், சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொல்லுகிறார். சாதாரண காரியம் இல்ல. தன்னுடைய மரண நேரத்துல இவர்கள் செய்த செயலை யாக்கோபு மறவாமல் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக ஒரு பெரிய நியாய தீர்ப்பை இந்த சிமியோனும் லேவிக்கும் இந்த யாக்கோபு சொல்லுகிறவராக இருக்கிறார். அடுத்த முதல் வஞ்சனையான ஒரு செயல்களை அவர்கள் செய்தார். இரண்டாவதாக, இது ஒரு தவறான ஒரு செயலாக இருக்கிறது, ஒரு பாவமா. அவர்கள் செய்த பாவத்தை காட்டிலும் அதிகமான பாவத்தை யார் செஞ்சிட்டா, இந்த யாக்கோபின் புத்திரர் செஞ்சிட்டார். சில நேரங்கள்ல நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தவறாக முடிவெடுப்போம் என்றால் துன்மார்க்க செய்கிறதை காட்டிலும் அதிகமான என்ன செய்வோம், பாவங்களை நாம் செய்கிறவர்களா. மூன்றாவதாக, இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன, விருத்த சேதனம். ஆண்டவருடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு தவறான ஒரு வழிநடத்துதலை என்ன செஞ்சிட்டாங்க, செய்யறாங்க. இன்றைக்கு கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை செஞ்சிடறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதுங்க, திருவிருந்து ஆராதனையில பங்கு பெற்றால் போதும். தவறான விதத்தில தேவனை அறியாதவர்களை என்ன செய்யறாங்க, வழி நடத்துகிறவர்களாக இருக்கின்றார்கள் என்ற காரியம். இந்த காரியத்தின் மேல தேவன் எப்படி இருப்பாரு, பயங்கரமான ஒரு கோபம் உடையவராக தான் இருப்பார். அடுத்ததாக, இந்த 30வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்தில் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. எப்பதான் பேசுறாரு, சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த யாக்கோபு பேசுறி, எல்லாருக்கும் முன்பாக என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அவனுக்கு பயம். இப்ப எல்லாம் மற்ற இனங்கள் 6 இனம் இருக்குது, இன்னொரு 6 இனம், அவங்க எல்லாம் எழும்பி வந்தா என்னை என் குடும்பத்தை என்ன செய்வாங்க, அழித்து போயிடுவார்கள் என்று சொல்கிறான். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாம். அவனுக்கு இன்னும் வெறி என்ன செய்யல, அடங்கல. வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு சொல்றாங்க. வேசியை போல நடத்தலாம். யாக்கோபு ரொம்ப வேதனைப்படுகிறார். அந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, 49ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல அவர் சொல்லுகிற காரியம். 49 ஆதியாகமம் 49, 5, 6, 7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். இவனுங்க 2 பேரும் எப்போது எப்படிதான் இருப்பானுங்களாம், ஒன்னாதான் இருப்பான். ஏக சகோதரர்கள், அவளுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவளுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இவ்வளவு சொல்றாரு. மற்ற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, அவளுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே
அறங்களை என்ன செய்தார்கள்? நிர்மூலமாக்கினார்கள். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் என்னவா? சபிக்கப்பட கடவுது. பாருங்க, கோபம் வர்றது நல்லதுங்க. அது அடக்க தெரியலன்னா அந்த கோபமே நம்ம இடத்துல நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அவருடைய உக்கிரமான கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோவிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அதனாலதான் நீங்க யோசுவா இந்த 12 கோத்திரங்களுக்கு என்ன செய்யறார்? சுதந்திர வீதத்தை கொடுக்கும் போது இந்த லேவிக்கு ஒரு கோத்திரத்தை என்ன செய்யல, கொடுக்கல. 12 கோத்திரங்களுக்குள்ளும் சில பட்டணங்களை அவர்களுக்கு என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. வயல்வெளியை கொடுக்கல, பட்டணங்கள்ல குடியிருப்பதற்கான வீடுகளை மாத்திரம் என்ன செய்றாங்க? இடங்களை கொடுக்க. அப்ப இவங்க ஒரு கோத்திரமா என்ன செய்யக்கூடாது? ஏன்னா இவன் ஒன்னா இருந்தானா என்ன ஆயிடுவான்? இப்படிப்பட்ட பல செயல்களை இவர்கள் செய்து விடுவார்கள் என்று இந்த லேவிதான் இதற்கு அத்தனைக்கும் காரணமாட்டிருக்கு. அதனால சிதறடிச்ச 12 கோத்திரத்திலும் அவர்கள் என்ன செய்யணும்? சிதறடிக்கணும். ஆனால் தேவன் அந்த சாபத்தையும் பின் நாட்களில் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அதே போல இந்த சிமியோனுக்கு கூட யூதாவுக்குள் ஒரு பகுதியை தான் கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க? யூதாவுக்குள் ஒரு சிறு பகுதியை சுதந்திர வீதமாக கொடுத்திருக்காங்க. நீங்க போய் வீட்டுல போய் இந்த கூகுள்ல போட்டு பாருங்க, இந்த 12 கோத்திர தலைவருடைய அந்த ஜியோகிராபிய இந்த மேப்பை போட்டு பாத்தீங்கன்னா யூதாவுக்குள் யாருக்கு கொடுத்திருக்காங்க? இவனுக்கு தனியா ஒரு இடத்த என்ன செய்யல, மற்றவர்களுக்கு அலாட் பண்ண மாதிரி இந்த சிமியோனுக்கு தனியா கொடுக்கல, யூதாவுக்குள் என்ன செய்ய. அதனாலதான் யூதா எங்கெல்லாம் சண்டைக்கு போறானா யாரை கூட்டிட்டு போவா? சிமியோனை கூட்டி கொண்டு போவா. ஏன்னா எங்க இருக்க? மரியாதையா வரையா இல்லையா? இல்லைன்னா தண்ணியை கட் பண்ணிடுவேன். அப்போ ஏன் அவன் வர்றான்? பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆண்டவர் யாக்கோபின் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே என்ன செய்யுது? நிகழ்கிறது. ஆகவே இப்பொழுது நான் இந்த செய்தியினுடைய கன்க்ளூஷனுக்கு வர்றேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஆவிக்குரிய குடும்பங்கள் என்கிற நிலையிலும் என்ன செய்யும்? வரும். சபைக்குள்ளேயும் வரும், விசுவாசிகள் மத்தியிலையும் வரும், அவிசுவாசிகள் மத்தியில இருக்கும் உறவுகளுக்கு மத்தியிலேயும் இப்படி எல்லாம் என்ன செய்யும்? வரதான் செய்யும். ஆனால் அவைகளை நாம் நேர்மையான விதத்திலே வசனத்தின் அடிப்படையிலே என்ன சொன்னா தேவன் பிரியப்படுகின்ற வகையில அதையும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட துரோகங்கள் பிள்ளைகள் பெற்றோர் என்ற நிலையில வரலாம், கணவன் மனைவி என்ற நிலையில வரலாம், உறவுகள் என்ற நிலையில வரலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கலாம். அவை நாம் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை உணர்வோடு கூட இருக்க வேண்டும். முதல்ல சொல்ல காரியம் என்னன்னா, நம்மை பாதுகாத்துக் கொள்ள, தற்பாதுகாத்துக் கொள்ள நாம் எப்போதும் அறிந்து வைத்திருக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். முதலாவது காரியம். இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது நீதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நாம் அவைகளை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நாம் என்ன செய்யறோம்? காணப்பட வேண்டும். நியாயமா இருக்கணும். எந்த ஒரு வஞ்சகமான ஒரு வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்குன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து 10வது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரி. இப்படிப்பட்ட நேரங்கள்ல சாந்த குணமாவா இருக்கிறது? கோபம் பற்றிட்டு தானே எரியும். ஆனா வசனம் சொல்றது, இப்படிப்பட்ட நேரங்களிலும் நீங்கள் எப்படி இருங்கள்? சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்கள். அப்ப இருந்தா பாக்கியவான்களாயிருப்பீர்கள், நீங்கள் பூமியை என்ன செய்ய? சுதந்திரிப்பீர்கள். சரி, அடுத்தது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலேயும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய செயல்கள் நீதியா இருக்க வேண்டும். அடுத்தது இரக்கமுடையவர்கள். ஆமா, யாராவது நமக்கு துரோகங்களை இழைக்கும் போது அவங்க மேல கொஞ்சம் இரக்கம் வைங்க. நாம என்ன செய்வோம்? நம்மளால செயல் முடியலன்னா ஜபத்திலேயாவது போட்டுருவோம் ஆண்டவர்கிட்ட, அவன் மண்டைய அவன் காலை உடைங்க ஆண்டவரே அப்படின்னாவது என்ன செஞ்சிருவோம் நம்ம. நீங்க செய்ய மாட்டீங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அவனுக்கு என்ன செய்யுங்க? எதையாவது செய்தாவது என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஆனா வசனத்தை நான் நன்றாய் பரிந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யலாம் அறியாமல் என்ன செய்யறாங்க. அதனால இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்க இரக்கம் உள்ளவர்களாயிருந்தால் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சவுல் தாவீதுக்கு விரோதமா எவ்வளவோ செஞ்சாரு. தாவீது சவுலுக்கு இரக்கம் காண்பித்தார். ஒரு காலத்திலே அப்சலோம் தாவீதை கொல்லும்படி அவன் சுத்திட்டு இருந்தான். ஆனா தேவன் பாதுகாத்தார். யார் இரக்கம் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா ஒரு சூழ்நிலை வரும், தேவன் என்ன செய்வார்? அவர்களுக்கு இரக்கம் செய்வார். சரி, அடுத்தது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
ஆமா, இருதயத்துல சுத்தமா இருக்கணும். வஞ்சனை எல்லாம் என்ன செய்யக்கூடாது. பகைகள், விரோத, இப்படிப்பட்ட துரோகங்கள் வரும். நான் என்ன, வேதத்துல இருக்கிற உதாரணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதுக்கு மேல ஒரு உதாரணம் வெளியிருந்து என்ன செய்ய வேண்டியது இல்ல, எடுக்க அவ்வளவு. பாருங்க, யோபை பாத்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த அளவுக்கு யாருக்கும் இனி வரப்போறது இல்ல. இயேசுவை பற்றிய உதாரணம் அது முடியவே முடியாது, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதே போல இந்த சூழ்நிலைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா வச்சிருக்கிறார். அதுக்கு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உடையவர்களாக நாம் என்ன செய்யணும். அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள், தரிசி வஞ்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பமானவரை யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள, சமாதானம், தேவ சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஆமா, சில நேரங்களில நாம நீதியாய் போனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நாம சரி ஒன்று செய்யலன்னா அவன் இப்படியே தான் என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு நாம இறங்கிடக்கூடாது. ஒரு நேற்றுக்கு ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த அம்மா சொல்ற காரியம் ரொம்ப, அது உண்மைதான், அதுதான் உண்மை. நாம சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட துரோகங்கள், அநீதிகள் நமக்கு இழைக்கப்படும் போது சோத்திரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அவங்க இதுதான் சாக்குன்னு நினைச்சு நம்மள என்ன செய்வாங்க, ரொம்ப ஏறி மிதிப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அது ஒரே ஒரு காரியம், அப்பா இன்னைக்கு நீதிக்காக நான் என்ன செய்யறேன், துன்பப்படுறேன், ஆனால் ஒரு நாள் வரும் பரலோக ராஜ்யம் என்னுடையதாக மாறும். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருப்பேன். அவரோடு கூட பாடுபடுகிற நீதி நிமித்தமாக, அநீதி நிமித்தமாக அல்ல, நீதி நிமித்தமாக. சில நேரங்களில் ரொம்ப கஷ்டம்தான், அதை கடந்து செல்வது ரொம்ப வேதனையானது. ஆனால் இந்த வசனத்துக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறானோ, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் இப்படிப்பட்ட அநீதிகள் வரும்போது என்ன செய்வான். ஆமா, அதுக்காக தான் இதை சொல்றேன். உங்க இதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அலுவலகங்கள்ல அநீதி உங்களுக்கு இழைக்கப்படும் போது, உங்கள் குடும்பங்களிலே உறவுகளுக்கு மத்தியிலே, அது கணவனான் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரா இருக்கலாம், ஒருவேளை பக்கத்து வீடுகாரனா இருக்கலாம், உங்களுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர்களாக காணப்படலாம், இதயம் அதிகமாக பாதிப்படைந்து இருக்கலாம். ஆனால் கோபத்தை அடக்குங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதனால் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, எதெல்லாம் தரித்து கொள்றது பாருங்க. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகளை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், வருமா வராதா? ஆமா, நான் என்ன நினைக்கிறோம்னா, பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் இப்படி எல்லாம் வராதுங்க சிஸ்டர். மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதை எவ்வாறு அதை அணுக வேண்டும், அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிந்திருப்பார்கள். அப்போ ஆண்டோடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எங்க இருக்கும், சபைக்குள்ள இருக்கும், ஆவிக்குரிய குடும்பத்திலும் என்ன செய்யும் இருக்கும், உன்னுடைய சரீரத்துக்குள்ளே என்ன செய்யுது இருக்கும். அநேகர் சொல்றாங்க, இது ஆவிக்குரிய சபையில இப்படி எல்லாம் நடக்குமா? ஆவிக்குரிய மனிதன் யாரு? யாக்கோபு. அவன் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கு, அவன் குடும்பத்திலே இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கிறது. ஆகவே நடக்கும்னு சொல்ல, இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குடும்பம்னா எல்லாருமே என்ன எப்படி இருக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சியில என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல, ஆவிக்குரிய அறிவுல இல்ல, தேவனை பற்றிய அறிவிலே அவர்கள் காணப்படுவதில்லை. ஆகவே எங்கிருந்தாலும் என்ன செய்வோம், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம தேவ சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக. சரி, இவைகளை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இது எந்த சபைக்கு சொல்றாரு? கொலோசை சபைக்கு சொல்றாரு. உங்களுக்குள்ள வரும்பா, ஆனா ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து
மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் என்ன செய்யுமா? உங்கள் இருதயங்களிலே ஆளுகை. ஆனா பிரச்சனை வரும்போது சமாதானத்தை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடும். ஆனால் வசனம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய குடும்பங்களிலும் சபைகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இதை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நம்முடைய சபையில் இருக்குதுன்னு வச்சுக்கணுங்க. யாரு? யாக்கோபு குடும்பம். நாம என்ன இன்றைய சபை ஊழியர்கள்னா அடுத்த வாரத்துல இருந்து எங்க சபைக்கு என்ன செஞ்சிடாத, வர்ற வேலை வச்சுக்காத. என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு தேசத்தையே என்ன செஞ்சிருக்கீங்க? அழித்து போட்டிருக்கிறீங்க. எவ்வளவு பாரு, யாக்கோபு மேல குற்றம் சுமத்துவோம், லேயாள் மேல குற்றம் சுமத்துவோம். இனி இந்த 12-11 பிள்ளைகள், இவங்க எல்லாம் விசுவாசிகள் ஆகுவதற்கு தகுதியே இல்லை என்று இதை ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தினார். நாம அவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? பட்டம் கட்டி என்ன செய்வோம்? அனுப்பி இருப்போம். ஆனால் தேவ திட்டங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்குது? நடைபெற்று. எனக்கு அதை படித்த போது தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்வே இல்லை. ஐயோ, இவ்வளவு மோசமான செயல்களை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி நாமளா இருந்தா என்ன செய்வோம்? அந்த 11 பேரை என்ன செஞ்சிருப்போம்? ஒரே அழித்து விட்டு இருக்கிறானே ஒருத்தன், யாரு? யோசேப்பு. அவனை பெரிய ஜாதியா என்ன செஞ்சிடலாம், மாத்திரலான்னு மாத்தி இருப்போம். ஆனா தேவன் என்ன செய்யவே இல்லை, அந்த 11 பேரை என்ன செய்யவே இல்லை, அழிக்கவே இல்லை. பென்யமீன் கூட சாதாரண நாள் இல்ல, அவன் பட்சிக்கிற ஓனாயா இருக்கிறான். அவன் சாதாரண நாள் இல்ல, அழித்திருப்பாரு. நம்மளான அழிச்சிருப்போம். நம்ம ஒரு முடிவு கட்டி என்ன செஞ்சிருப்போம்? எல்லாத்தையும் சபையை விட்டு அனுப்பியிருப்போம், குடும்பத்தை விட்டு அனுப்பியிருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். செய்தது தவறுதான், அதை நான் நியாயப்படுத்தல. ஆனா வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்குது? நிறைவேற ஆரம்பிக்கும். அதற்காக பாவத்தோடு அல்ல. அதை தான் நான் படித்த போது ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. இந்த 10 பேரையும் கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆனா 10 பேர் உருவானது மொத்தமா ஆதியாகம புத்தகத்துல இல்ல. ஆனால் ஒரே ஒரு மனிதன், யாரு? யூதா. இந்த யூதா செய்த சவால்களை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சீர்படுத்தும்படியாக அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே, அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்களை அனுமதித்து இந்த யூதாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் செய்த செயலை சபிச்சு விட்டாரு யாக்கோபு, சும்மா விட்டுறல. தேவன் எப்படி யாக்கோபை உருவாக்கினாரோ அப்படி மற்ற 11 பேர்களையும் உருவாக்க ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளும் அவர் அனுப்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதித்தால் நம்ம தொடர்ந்து இந்த ஆதியாகமத்தை தான் சிந்திக்க போகிறோம். நான் அப்பொழுது காண்பிக்கிறேன். இந்த யூதா சாதாரண ஆள் இல்ல. எதுக்கு அவனும் என்ன செஞ்சிருக்கான்? துணை போயிருக்கான். அங்கே மற்ற 10 பேரை எப்படி உருவாக்குனாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் யூதாவை உருவாக்கிட காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 10 பேரையும் உருவாக்குனது சொன்னா ஆதியாகம புத்தகம் என்ன செய்ய முடியாதற்கு, முடிக்க முடியாதற்கு. ஆகவே மோசே ரொம்ப கிளவரா, அற்புதமாக ஒரு மனிதனை எப்படி தேவன் உருவாக்கினார் என்பதை நாம படிக்கிறோம். கேட்கிற அருமையானவர்களே, அவளை உருவாக்கின பிறகுதான் தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம். அவர்கள் கோத்திர தலைவர்களாக, கோத்திர பிதாக்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாற்றி விட்டார். அவர்களே சொல்லுவோமா, எனக்கு ரொம்ப படிக்கும் போது ஆண்டவர் மேல ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு அன்பு, ஆண்டவரை பற்றிய இன்னும் ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய இருதயத்தை அறியாதவர்களாக நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்மளா இருந்தா, இதுக்கு மேல வாக்குத்தத்தம் என்ன இல்லப்பா, உன் வாழ்க்கையில நிறைவேறாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் தேவன் மன்னிக்கிறவர். அவர்களை உருவாக்க பல சூழ்நிலைகளின் வழியாக அவர்களை அனுமதித்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, வனாந்திரத்துல இவங்க பண்ண பிரச்சனைக்கு அளவே இல்லை. ஆண்டவரே சில சமயம் சொல்றார், மோசே இவர்களை விட்டுவிடு, நான் இவர்களை அழைத்து உன் சந்ததியை நான் என்ன செய்றேன்? பெருக பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். மோசே சொல்றார், இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. தேவன் அவளை அழிக்கவில்லை. இந்த சந்ததியை கர்த்தர் இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல நாம நினைக்கிறபடி ஆண்டவர் என்ன செய்யறதே இல்லை, செயல்படுகிறதே இல்லை. தேவன் மன்னிக்கிறதற்கு எப்படி இருக்காராம்? தயை பெருத்தவராய். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த யாக்கோபின் குடும்பத்தை தேவன் நேசித்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு நிச்சயமா இரக்கம் கிடைக்கும்.
அதுக்காக செஞ்சுட்டு வராதீங்க. இரக்கங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவர்களுக்கு என்ன கிடைக்குதான்? இரக்கம் கிடைக்கின்றதாக காணப்படுகிறது. இரக்கம் கிடைக்கிறதாக நிறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இல்ல, ரொம்ப நல்லவருங்க ஆண்டவர். அந்த யாக்கோபினுடைய குடும்பத்துக்கு கட்ட தயவு பாராட்டுகிறவர் ஆயிருக்கிறார். இந்த யாக்கோபு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, சகிக்க முடியல. ஆண்டவர் சகித்து கொண்டு தொடர்ந்து இந்த 12 பேருடைய வாழ்க்கையை கட்ட கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இதுல ஒருத்தன் தான் எப்படி இருக்கான்? யோசேப்பு. அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான கிரியைகளுக்கு அவன் உடன்படாமல் இருந்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மற்ற 10-11 பேர் எப்படி இருக்காங்க? துன்மார்க்கமா இருக்காங்க. அதுல ஒருத்தன் எப்படி இருக்கான்? பரிசுத்தமா இருக்கான். கர்த்தர் அவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசுக. சூழ்நிலைகள் அப்படி இருக்குங்க, அதனால நானும் அவர்களோடு கூட இணைந்து போயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அங்கே யார் பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்படு, அவர்களை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்க, அவர்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஆகவே எவ்வளவுதான் குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை உருவாக்கி தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதுதான் இந்த யாக்கோபுடைய குடும்பத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. அவர்களை உனக்குள் சகல ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கொள்ளையடிச்சவன் தான் யூதா, ஆனா அந்த சந்ததியில தான் யார் வரா? இயேசு கிறிஸ்து வருகிறார். சரி, இப்போ இதை யோசித்துக் கொண்டிருந்தேன். பல காரியங்களை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இதை இது பண்ணும்போது இந்த சீகேமில் இருந்த அல்லது அந்த ஏமோருடைய மகன் சீகேமை காட்டிலும் இந்த தராசுல வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? இந்த யாக்கோபின் புத்திரர் ரொம்ப மோசமானவங்க. சில நேரங்களில் நாம சொல்றோம், எங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றுதான் திருமணம் செய்யறோம், ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்கா? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உண்மையா தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் தேவன் நம்ம செயல்படுகிற எந்த நோக்கத்திற்காக அதை செய்தோம் என்பதை, ஏனென்றால் இந்த உலகத்துல சில ஒரு சகோதரனை நான் சந்தித்து அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். சொல்றாரு, என் மகளை நான் திருமணம் செய்து கொடுத்தேன். அவங்க ஆரம்பத்துல பெண் கேட்டு வரும்போது அவர்கள் சொன்ன காரியம், மிக ஆவிக்குரியவர்களாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் திருமணமாகி 3வது வாரம் அந்த பையனை சர்ச்சுக்கு வாருன்னு சொன்னா, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு வரலன்னு என்கிட்ட சொன்னேன். எத்தனாவது நாள்லயே? 3வது வாரத்திலேயே நான் ஏமாற்றப்பட்டேன் என்று அந்த சகோதரன் சொல்லி எழுததை நான் கேட்டேன். இப்படி இருக்கிறது. அப்போ நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் தேவனை அறியாதவர்கள் என்ன செய்யறாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுதுமாய் அர்ப்பணிங்கள். தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய வழிநடத்துதலும் நமக்கு இந்த காரியத்தை இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? இதுல தேவைப்படுகிறது. இதற்கெல்லாத்துக்கும் மீறி கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கின்றார் என்றால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நன்மைகளை தீமைகளை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? நன்மையாக மாற்ற முடியும். தீமைகளை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அதை மாற்றி கர்த்தர் தமது நாமத்தை அதன் மூலமாக அவரால் என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். சரி, இந்த சீகேமை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல முடியுங்க. இந்த சீகேம் அந்த பெண்ணுக்காக எதையும் கொடுக்க என்ன செய்யறான்? ஆயத்தம். பாவத்திலேயே பிறந்திருக்கான், பாவ காரியங்களை என்ன செய்திருக்கான். ஆனா அந்த பெண்ணின் மேல் இருந்த அந்த அன்பினாலே எதையும் கொடுக்க அவன் என்ன செய்கிறான்? ஆயத்தமா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அவர் பிறந்ததே பரிசுத்தமான தேவன். அவர் மகா பரிசுத்தராயிருக்கிறார். அவர் தமது மனவாட்டியாகிய சபைக்கு எதையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாராம், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆனா சரியா மனவாட்டியா இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சரியாய் மனவாட்டி என்ற நிலையில சபையில சரியாய் இருப்பீர்கள் என்றால், ஆமா, ஒரு சீகேம் தீனாளுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமா இருந்தான். அவன் பாவத்தையே பிறந்து பாவத்தையே வளர்ந்தவன். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மகா பரிசுத்தமான தேவன், மகா பரிசுத்தமான தேவன். அவர் தம்முடைய சரீரமாகிய சபைக்காக, தன்னுடைய மனவாட்டி சபைக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமாக காலையில் கர்த்தரோடு கூட பேசுறார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவன் நமக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தம் உடையவராக இருக்கிறார். இரண்டாவதாக யாக்கோபின் புத்திரரை குறித்து நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். இந்த யாக்கோபின் புத்திரர் அநீதியை பரிசீலித்தார்கள்.
அவன் அநீதி செஞ்சுட்டான், துரோகம் செய்து விட்டான். இவர்கள் வஞ்சனையாக பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த இனத்தையே என்ன செஞ்சிட்டாங்க, அழிக்க தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த மனிதர்கள் துரோகம் பண்றாங்க, பாவம் செய்யறாங்க, அவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவன் அடைய வேண்டிய ஆக்கினையை கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், அந்த தண்டனையை சிலுவையில் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். இந்த சீகேமை குறித்து சொன்னேன், இந்த யாக்கோபின் புத்திரரை குறித்து சொன்னேன். நாம் அடைய வேண்டிய தண்டனை, நம்முடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் என்ன செய்தார், சுமந்து அதற்கான தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காராம், வேண்டுதல் செய்கிறார். அப்போ மனிதனையும் அவரையும் என்ன செய்யவே முடியல, கம்பேர் பண்ணவே முடியலைங்க. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்வோம், நமக்கு ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறார். பிரைஸ். ஆமா, இவைகள் எல்லாம் நன்கு அறிந்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய குறைவுகளை நமக்கு மன்னித்து திரும்பவும் நமக்கு நல்வாழ்வை கொடுக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நல்ல ஒரு ஆத்தும நேசர் இருக்கிறார். சீகேமை காட்டிலும் ஒரு நல்ல மணவாளர், ஒரு ஆமா, பாவமே செய்யாத பரிசுத்தமான ஒரு மணவாளனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவங்களுக்கான தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை அள்ளி செய்த ஒரு நல்ல ரட்சகர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு ரட்சகராக, ஒரு நல்ல ஆத்தும மணவாளனாக இங்கே நான் ஆண்டவரை நான் பார்க்கிறேன். இந்த காலைவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நாம் எவ்வாறு அதை எதிர்கொள்ளுகிறோம், எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அதிகாரத்தை மோசே என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு கொடுக்க. நம்ம போகிற தேசம் ரொம்ப பொல்லாத தேசம்பா, அந்த ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்து விடாதீர்கள் என்று சொல்லி அவருடைய எச்சரிப்பதற்காக தான் இதை முதலாவது எழுதுகிறார். ஆகவே நாமும் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக தான் இருக்கிறார், சத்தியத்தை அறியாதவர்களாக. அவர்களுக்கு எதை வேண்டும் என்றாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும், அதை செய்து கொள்ள முடியும். ஆகவே நாம் எச்சரிக்கை உணர்வோடு கூட இருந்து செயல்படுவோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம்மை விட்டு போயிடுறது இல்லை. அடுத்த அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபு தேவனை தரிசிக்கிறார் என்று சொல்ல, நீ எழுந்து பெத்தேலுக்கு என்ன செய், புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். யாக்கோபு தேவனை முதல்லயே நான் நினைக்கிறேன் 5வது வசனத்துக்கு பிறகு யாக்கோபு தேவனை சந்தித்திருந்தான்னா ஆண்டவர் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடக்காம பார்த்திருப்பார். ஆனா யாக்கோபு எப்பதான் போய் சேர்றாரு, எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகுதான் யாக்கோபு தேவனை சந்திக்கிறார். ஆகவே ஆரம்பத்திலே பிரச்சனைகள் வரும்போதே, பிரச்சனைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே தேவனிடத்திற்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்முடைய ஆலோசனை என்ன, நம்முடைய வழிநடத்துதல் என்ன என்று கேட்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலைகளுக்குரிய தேவனுடைய வழிநடத்தலையும் ஆலோசனைகளையும் தேவன் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். ஆனால் யாக்கோபு கடைசியா தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எழுந்து பெத்தேலுக்கு புறப்பட்டு போயிட்டு சொல்கிறான். எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, தேவன் தமிழத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவருடைய தவறுகளை, பாவியை நேசிக்கிறாராம், ஆனா பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் வெறுக்கின்ற தேவனா இருக்கிறார். அவ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த நேரங்களிலே நாம் தேவனை சந்திக்க நாம் ஆயத்தமுடையவர்களா இருக்கணும். உடனடியாக தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வந்து தேவனத்திற்கு நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை நாம் சொல்லும் போது தேவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிறது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலைக்கு தேவையான தெய்வீக வழிநடத்தலையும் தெய்வீக ஆலோசனைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அது நமக்குடைய அன்புக்குரியவர்களா இருக்கலாம், நாம் நம்புகிறவர்களா இருக்கலாம், நெருங்கிய உறவா இருக்கலாம், அல்லது அயலகத்தாரா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், எங்க இருந்து வேணா வரலாம். ஆனால் இதற்கு மேல ஆண்டவரே, என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தி நீதியான நேர்மையான நீர் விரும்புகின்ற நிலையிலே அதை எதிர்கொள்ள எனக்கு உதவி செய்ய. ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. உலகத்தின் ஜனங்கள் நடக்கிறபடி, உடுத்துகிறபடி, அவருடைய செயல்பாடுகளின்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கென்று கர்த்தர் வாழ்க்கை முறையை கர்த்தர் வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகளின் நடுவே
இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் படிக்கின்ற இடங்களிலே இந்த வசனத்தை கை கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். நீங்க ஒன்னும் ஆண்டவரை பத்தி கூட சொல்லாம கூட இருக்கலாம், ஆனா உங்களுடைய செயல்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திவிடும். செயல் அதற்காக தான் கர்த்தர் உன்னை படிக்கின்ற இடத்துல வைத்திருக்கிறார். அதற்காக தான் உன்னை ஆண்டவர் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதற்காக தான் இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளின் நடுவே குடியிருக்க செய்திருக்கிறார். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள, பரிசுத்தம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள, உன் மூலமாக உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இந்த காலையில் கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, கோணலும் மாறுபாடுமான இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய வசனத்தை புரிந்து கொண்டு, இருதயத்தை புரிந்து கொண்டு செயல்பட எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை பார்த்து இன்னும் உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். இன்னும் உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். இன்னும் உம்மோடு அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. பவுல் சொல்கிறார், நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு தூரம் நீங்க ஆண்டவரை அறிந்து வைத்து